voltage, second wire is your ground voltage, okay, ground அதாவது நெகட்டிவ்னு சொல்லுவோம். third one is data. அந்த டேட்டா லைன் வழியா தான் உங்களோட ரீடிங்ஸ் எல்லாம் வரும். உங்களோட எவ்வளோ ஹியூமிடிட்டி இருக்கு, எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கு அப்படிங்கிற டேட்டாஸ் வந்து அது வழியா தான் ஃப்ளோ ஆகி உள்ள வரும். ஸோ இதுக்கு நம்ம பார்த்த அதே ப்ரொசீஜர் தான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இந்த ESP8266 அப்படின்ற இந்த மாடியூல்ல நீங்க வந்து உங்களோட டிஹெச்டி சென்சாரை கனெக்ட் பண்ணி அதை வந்து வேலை செய்ய வைக்கணும். இதுதான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். ஸோ பிஃபோர் கோயிங் டு த டாபிக், ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாரு, எனக்கு யாருன்னு தெரியல. ஸோ அந்த எல்இடி வந்து எல்இடி ஆன்னு சொல்லி கண்டினியூவா பிரிண்ட் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ அதை வந்து ஒரு தடவை மட்டும் பிரிண்ட் ஆகிற மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ டியூ டு லெஸ் டைம் எனக்கு அதை காட்ட முடியலை. ஸோ அது மட்டும் இன்னைக்கு ஜஸ்ட் அது எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத மட்டும் நான் காட்டிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம அந்த சென்சாரோட டேட்டா லாகிங்குள்ளார போயிடலாம். அண்ட் ஸ்க்ரீன் 1, ஓகே. ஸோ ஹோப் உங்களுக்கு விசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் நான் ஆட் பண்ணியிருக்கிற ஒரே ஒரு செக்ஷன் வந்து இது ஒன்று தான், ரைட். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம ஃபயர் பேஸ்லேருந்து என்ன பண்ணோம், ஃபயர் ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஒரு வேரியபிளில் வந்து அந்த எல்இடியோட ஸ்டேட்டஸை வாங்கிட்டு இருந்தோம், ரைட். இப்போ எல்இடி வந்து ஆனில் இருந்தால் 1, ஆஃப்ல இருந்தால் 0 அப்படிங்கிறத வாங்கி இந்த ஃபயர் ஸ்டேட்டஸ்குள்ள லோட் பண்ணோம். லோட் பண்ணி ஒரு இஃப் லூப்பில் போட்டு செக் பண்ணோம். ஃபயர் ஸ்டேட்டஸ் 1 இருந்ததுன்னா எல்இடி ஆன் பண்ணு, ஃபயர் ஸ்டேட்டஸ் 0 இருந்ததுன்னா எல்இடி ஆஃப் பண்ணு அப்படின்னு பண்ணியிருந்தோம். ஸோ அவர் கேட்டார், ஒரு தடவை மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆனால் போதும், எனக்கு கண்டினியூவாக வந்து பிரிண்ட் ஆக வேண்டாம் அப்படின்றதுக்காக இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, புதுசாக இன்னொரு வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ப்ரீவியஸ் ஸ்டேட் அப்படி, ஓகேவா. ப்ரீவியஸ் ஸ்டேட், ப்ரெசன்ட் ஸ்டேட், ரைட். ப்ரீவியஸ் ஸ்டேட்ல இருந்து ப்ரெசன்ட் ஸ்டேட்ல ஏதாவது சேஞ்சஸ் வந்தால் மட்டும்தான் நமக்கு எல்இடி ஆன் ஆர் ஆஃப் பண்ணணும். இல்லை ப்ரீவியஸ் ஸ்டேட் அப்படியே தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா எனக்கு அது மாற்ற தேவையில்லை. ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ப்ரீவியஸ் அப்படின்ற ஒரே ஒரு வேரியபிளை வந்து நான் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ அதை இனிஷியேட் பண்ணிக்கிறேன், 0 அப்படின்னு கொடுத்து இனிஷியேட் பண்ணிக்கிறேன், ரைட். மற்றபடி எல்லாமே சேம் கான்செப்ட். அதே மாதிரி வைஃபையோட கனெக்ட் பண்ணுறீங்க, எல்லாமே லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்த அதே கான்செப்ட். ஸோ பார்த்துட்டு இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே வந்து ஒரு மாஸ்டர் இஃப் லூப் ஒன்று போடுறேன், ரைட். லாஸ்ட் டைம் நம்ம இந்த இஃப் லூப் மட்டும்தான் பார்த்தோம், ஒரே ஒரு இஃப் எல்ஸ் மட்டும்தான் பார்த்தோம், ரைட். இந்த தடவை என்ன பண்ணுறோம்னா, அந்த இஃப் எல்ஸ் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இஃப் செக் பண்ணுறோம். ஸோ ப்ரீவியஸ் ஸ்டேட் இஸ் நாட் ஈக்குவல் டு ஃபயர் ஸ்டேட்டஸ், ஓகேவா. ஸோ இப்போ வந்து எல்இடி ஆஃப்ல இருந்துச்சு அப்படின்னா, ரைட். இப்போ நான் திரும்ப போய் செக் பண்ணும்போது எல்இடி ஆஃப்ல இருந்ததுன்னா என்ன அர்த்தம், ப்ரீவியஸ் ஸ்டேட்டும் ப்ரெசன்ட் ஸ்டேட்டும் ஈக்குவலாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ எனக்கு இது வந்து வேலை செய்யாது, இந்த இஃப் லூப் வந்து ஃபெயில் ஆயிரும். இப்போ சப்போஸ் இப்போ வந்து எல்இடி ஆஃப்ல இருக்கு, நாங்கள் கமாண்ட் வந்து ஆன் அப்படிங்கிற கமாண்ட் கொடுத்தா மட்டும்தான், ரைட், என்ன ஆகும், ப்ரீவியஸ் ஸ்டேட் இஸ் நாட் ஈக்குவல் டு ப்ரெசன்ட் ஸ்டேட், அதாவது இந்த ஃபயர் ஸ்டேட்டஸ் அப்படின்றது சேஞ்ச் ஆகும். அப்படி எப்போ இந்த மாதிரி ஒரு கேஸ் வருது, ப்ரீவியஸ் ஸ்டேட்டும் ப்ரெசன்ட் ஸ்டேட்டும் வேற மாதிரி இருக்கோ, அப்பதான் உங்களோட ஃபயர் ஸ்டேட்டஸ்குள்ளார போகும், இந்த இஃப் லூப்குள்ளார உள்ள போகும். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் வெளியில வந்து இந்த லூப்குள்ளாரே சுத்திட்டு இருக்கும். ஸோ இதில் நான் எல்ஸ் கொடுக்கல, பிகாஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு எல்ஸ் வந்து கம்பல்சரி கிடையாது, அதனால நான் அதை கொடுக்கல. ஸோ இங்கே உள்ளார பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு லைன் ஆட் பண்ணியிருப்பேன். என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 0லேருந்து 1ன்னு மாறுதுன்னு வைங்களேன். இப்போ இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இஃப் ஃபயர் ஸ்டேட்டஸ் ஈக்குவல் டு 1னா எல்இடியை வந்து ஆன் பண்ணிடும். ஒன்ஸ் எல்இடி ஆன் ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் ஸ்டேட் என்னவா மாறிடும், ப்ரீவியஸ் ஸ்டேட்டாக சேஞ்ச் ஆகிக்கும், ரைட். ஏன்னா நம்ம அடுத்த கமாண்ட் கொடுத்துக்கலாம், ஆஃப் பண்ணுற கமாண்ட் நம்ம அங்கேருந்து கொடுக்க முடியும். ஸோ அதனால என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ப்ரீவியஸ் அப்படிங்கிற வேரியபிளை ஃபயர் ஸ்டேட்டஸ் வேரியபிளோட அப்டேட் பண்ணிக்கிறேன், ரைட். இப்போ புதுசாக 1 வந்ததுன்னா அந்த 1 கொண்டு போய் இங்கே ப்ரீவியஸ் ஸ்டேட்டில் லோட் பண்ணிவிட்டு ஸோ வெளியில் வந்துடும். இப்போ வெளியில் வந்துச்சுன்னா என்ன ஆகும், ஆல்ரெடி க்ளவுடில் 1 இருக்குது. இப்போ இந்த ப்ரீவியஸ்ங்கிற வேரியபிள் என்ன இருக்கும், 1னே இருக்கும். அப்போ பார்த்தா இது ரெண்டுமே ஈக்குவல் ஆயிரும். ஸோ எகைன் அதுலேருந்து வெளியில் வந்துடும், ரைட். ஸோ இவ்வளோ தான் கான்செப்ட். ஒரு எக்ஸ்ட்ரா வேரியபிளை நீங்கள் உள்ளே கொண்டு வரது மூலமாக அந்த லூப்பை வந்து நீங்கள் ஒரு தடவை மட்டும் ரன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் உங்களால் கொண்டுட்டு வர முடியும். ஸோ இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை என்னோட ESP8266 நான் லோட் பண்ணிட்டேன், ரைட். ஸோ உங்களுக்கு அதை டெமோவாக காட்டுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், உங்களோட கான்சோல்குள்ளே போய்க்கணும். ஸோ console.firebase.google.com, ரைட். நம்ம டேரெக்டாக ஃபயர்பேஸ் வழியும் போகலாம், இப்போ நீங்கள் இந்த கான்சோல் கொடுத்தும் போகலாம். ஓகே, நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்த ப்ராஜெக்ட் வந்து இது எல்இடி ஸ்விட்ச், இந்த ப்ராஜெக்ட் வழியாக போகணும். ஸோ இந்த ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணதையும் பாருங்களேன், எல்லா டேட்டாஸையும் கொண்டு வந்து காட்டுது, எவ்வளோ டவுன்லோட் ஆச்சு, எவ்வளோ ஸ்டோரேஜில் இருக்குது, ரைட். எல்லா ஃபங்க்ஷன்ஸும் காட்டுது. இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்ம May 2 அன்னைக்கு, ரைட், அதாவது லாஸ்ட் கிளாஸ் அன்னைக்கு நம்ம ஒர்க் பண்ணியிருந்தோம். May 2 அன்னைக்கு 889 KB டேட்டா வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்கு இந்த எல்இடி ஆன் ஆஃப் அப்படிங்கிற இந்த ஒரு அப்ளிகேஷன். ஓகே, ஸோ நான் என்னோட டேட்டா பேஸ்க்குள்ளே போகிறேன்.
போயிட்டு என்னோட ரியல் டைம் டேட்டாபேஸ். ஓகே, இப்போ என்னோட டேட்டாபேஸ்க்குள்ளார வந்தாச்சு. ஓகே, ஸோ இப்போ என்னோட டெர்மினல் ஓப்பன் பண்ணுறேன். ரைட், ஸோ இப்போ ஒரு தடவை ரீசெட் பண்ணீங்க அப்படின்னா again it will connect. ரைட், ஓகே. ஸோ இப்போ என்னோட கேமரா ஆன் பண்ணியிருக்கேன், அதில் எல்இடி ஆன் ஆகுதா அப்படின்றத பாருங்க. ஸோ இப்போ வந்து என்னோட ஐபி வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. ரைட், இப்போ நான் வந்து இங்கே ஸ்டேட்டஸை சேஞ்ச் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன், 0லேருந்து 1 அப்படின்னு சொல்லி மாற்றுறேன். ஸோ மாற்றினதே என்னோட எல்இடி க்ளோ ஆக ஆரம்பிச்சிடுச்சு. அட் த சேம் டைம் எனக்கு இங்கே ஒரே ஒரு தடவை தான் பிரிண்ட் ஆகுது, எல்இடி டேர்ன் ஆன் அப்படின்னு ஒரே ஒரு தடவை தான் பிரிண்ட் ஆகும். ரைட், இப்போ நான் டேர்ன் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா ஸோ 0 கொடுத்து என்டர் அடிங்க. ஸோ இப்போ எல்இடி ஆஃப் ஆயிரும், இங்கே எல்இடி டேர்ன் ஆஃப்னு ஒரே ஒரு தடவை மட்டும் வரும். ஓகே, ஸோ லாஸ்ட் கிளாஸில் இந்த டவுட் கேட்டிருந்தார், ஒவ்வொரு தடவையும் இது ஏன் பிரிண்ட் ஆகுது அப்படின்றதுக்காக காட்டியிருக்கேன். ஜஸ்ட்டு இந்த ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு ஃபங்க்ஷன், ஒரே ஒரு வேரியபிள் மட்டும் ஆட் பண்ணி ஒரு இஃப் லூப் வச்சு நம்ம இந்த ப்ராப்ளமை வந்து இது பண்ணலாம். ஆக்சுவலாக இது ப்ராப்ளம் இல்லை, ஒரு டெமோக்காக நான் அப்படி செஞ்சுருந்தேன். ரைட், ஓகே. இப்போ அவரோட கொஸ்டின் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ரோக்ராம். ஓகே, ஸோ எல்லாத்தையும் டெலீட். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் சார், நம்ம ஸ்விட்ச் கேஸ்ல பண்ணோம்ங்கற மாதிரி சொல்லிருந்தீங்க. இன்னைக்கு வந்து ரிசல்ட்ஸ்ல பண்ணீங்க. ஆமா, அதோட ரியல் நம்ம எது பண்ணனும் இல்ல ஸ்விட்ச் கேஸ் யூஸ் பண்ணலாம். எப்போ ஸ்விட்ச் கேஸ் போறது உங்களுக்கு பெட்டரா இருக்கும்னு பாத்தீங்கன்னா மோர் தென் ஒன் கண்டிஷன்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு 5 ஸ்விட்சஸ் வைக்கிறேன்னு வைங்களேன், ஸ்விட்ச் 1 ஸ்விட்ச் 2 ஸ்விட்ச் 3 ஸ்விட்ச் 5 அப்படின்னு வைக்கிறேன் அப்படின்னா ஸோ உங்களோட இஃப் லூப் எப்படி வேலை செய்யும். இப்போ நம்ம ஒரு ஸ்விட்ச் தான் வச்சிருக்கோம், அதனால உங்களுக்கு பெரிய டிஃபரன்ஸ் வராது ஸ்விட்சுக்கும் இஃப்க்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு 5 எல்இடிஸ் கனெக்ட் பண்ணுறேன். 5 எல்இடிஸ் கனெக்ட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா நான் வந்து ஸ்விட்ச் 1 ஸ்விட்ச் 2 ஸ்விட்ச் 3 ஸ்விட்ச் 4 ஸ்விட்ச் 5 5 ஸ்விட்ச் வைப்பேன். இப்போ என்னோட இஃப் லூப் எப்படி ரன் ஆகும், இப்போ நான் வந்து ஸ்விட்ச் 4 ஆன் பண்ணுறேன்னு வைங்களேன், உடனே என்னோட இஃப் லூப் எப்படி ரன் ஆகும்னா ஃபர்ஸ்ட் ஸ்விட்ச் 1 ஆன் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கும், இல்லை ஸ்விட்ச் 2 போய் திரும்ப கம்பேர் பண்ணும், செக் பண்ணி பார்க்கும், ஸ்விட்ச் 2 ஆன் பண்ணலை, திரும்ப ஸ்விட்ச் 3 போய் கம்பேர் பண்ணும், ஆன் பண்ணலை, திரும்ப ஸ்விட்ச் 4 வந்து கம்பேர் பண்ணும், ஸ்விட்ச் ஆன் பண்ணியிருக்காங்க, ஆன் பண்ணிட்டு வெளியில் வரும். ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா அன்னெசரியாக 3 தடவை உங்கள் ப்ராசஸர் போய் செக் பண்ணுது, இந்த சுவிட்ச் ஆன் பண்ணியிருக்காங்களா ஆன் பண்ணியிருக்காங்களா 3 சுவிட்சஸ் தேவையில்லாமல் செக் பண்ணிவிட்டு 4th தான் உங்களோட சுவிட்சை வந்து ஆன் பண்ணுது. அப்போது உங்களோட லேட்டன்சி, அதாவது உங்கள் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிற பர்ஃபார்மன்ஸ் எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் எல்இடியை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஏன்னா அது ஃபர்ஸ்ட் தடவை லூப்லேயே வந்து கரெக்டாக பண்ணிடும். இதே நீங்கள் 5th சுவிட்ச் ஆன் ஆஃப் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஏன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அந்த 4 சுவிட்சையும் தேவையில்லாமல் அதை போய் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் தான் வரும். ஏன்னா நமக்கு யூஸ் பண்ணுறது இஃப் எல்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். இஃப் வந்திருக்கா இல்லையா, இஃப் வந்திருக்கா இல்லையா, இப்படி பார்க்க இட் டேக்ஸ் மோர் டைம். ஸ்விட்ச் கேஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸ்விட்ச் கேஸ் எப்படி போடுவீங்க அப்படின்னா ஸ்விட்ச் ஆஃப், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏங்கிற ஒரு வேரியபிளில் வாங்கிக்கிறேன்னு வைங்களேன், அந்த 5 ஸ்விட்ச் இருக்குது, 5ல் எந்த ஸ்விட்சை நான் ஆன் ஆஃப் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து நான் ஒரு வேரியபிளில் வாங்கிக்கிறேன், அது ஏ அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் வாங்கிக்கிறேன் அப்படின்னா ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு அந்த அந்த சுவிட்சோட அந்த சுவிட்ச் ஆன் ஆஃப் கண்டிஷன்ஸ் உள்ள வந்துடும். இப்போ ஸ்விட்ச் ஆஃப் ஏ அப்படின்னு கொடுத்துருவீங்க. ரைட், ஏ1 கொடுத்து என்ன பண்ணுவீங்க, கேஸ் 1 கேஸ் 2 கேஸ் 3 கேஸ் 4 கேஸ் 5 அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பீங்க. இப்போ ஸ்விட்சில் ஏக்கு வந்து 5 அப்படின்னு வந்ததுன்னா என்ன பண்ணும், டைரெக்டாக கேஸ் 5க்கு போயிடும். அது கேஸ் 1 பற்றி கவலைப்படாது, 2 பற்றி கவலைப்படாது, 3 4 பற்றி கவலையப்படாது. ரைட், டைரெக்டாக கேஸ் 5க்கு வந்துடும். இல்லை நீங்கள் கேஸ் 3 கேஸில் வந்து இப்போ நீங்கள் 3rd சுவிட்ச் ஆன் பண்ணுறீங்கன்னா அது என்ன பண்ணும், ஸ்விட்ச் கேஸ் டைரெக்டாக 3க்கு வந்துடும், அந்த 3rd சுவிட்சை வந்து ஆன் பண்ணிடும். ரைட், ஸோ ஒவ்வொரு தடவை வந்து கம்பேர் பண்ணிகிட்டே இருக்காது. அப்போ என்ன ஆகும், நான் 5 சுவிட்ச் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா 5 சுவிட்சும் எனக்கு ஒரே டைம்லேயே வேலை செய்யும். இப்போ இஃப் லூப் யூஸ் பண்ணால் ஃபர்ஸ்ட் சுவிட்ச் நல்லா ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும், 5th சுவிட்ச் ஸ்லோவாக ஒர்க் ஆகும். ஆனால் ஸ்விட்ச் கேஸில் இருக்கிற 5 சுவிட்சும் ஈக்குவலான டைம்லேயே வேலை செய்யும். அதனால தான் நம்ம வந்து ஸ்விட்ச் கேஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து நம்ம ஸ்டேட் மெஷின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்கும். ரைட், ஸ்டேட் மெஷின்ஸ் அப்படின்னா என்னென்னா எல்லா நீங்கள் அந்த டிஜிட்டலில் வந்து எழுதியிருப்பீங்க. இப்போ வந்து 0 0 0 1 1 0 1 1 ஓகே 2 பிட் அப்படின்னா இந்த காம்பினேஷன்ஸ் தான் நம்மளால் உருவாக்க முடியும் அப்படின்றத பார்த்துருப்போம். பட் இன் ரியல் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்கள் கம்ப்யூட்டரில் 64 பிட் கம்ப்யூட்டர், அப்போ 2^64 காம்பினேஷன்ஸ் வரும். ரைட், ஒருத்தர் ப்ரோக்ராம் எழுதும்போது அத்தனை காம்பினேஷனுக்கும் உட்காந்து ப்ரோக்ராம் எழுத முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டிஃபால்ட் அப்படிங்கிற கேஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த இஃபெல்ஸில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் கேஸ் கிடையாது. ரைட், அதுலேயும் நான் பார்த்தீங்கன்னா ஒரு 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 எல் ஸ்டேட்மெண்ட் தான் போட்டு வச்சிருக்கேன். அங்கே டிஃபால்ட்டுக்கு பதில் என்ன பண்ணியிருக்கேன்,
இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எல் ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்கேன், ராங்காக கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு எல்ஸ் கேஸ் போட்டிருக்கேன். பட் இந்த மாதிரி வந்து கொடுக்கக்கூடாது, ரைட்? ஸோ அதனால வந்து ஸ்விட்ச் கேசஸ் பெட்டர் ஃபார் திஸ் டைப் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ். இங்கே வந்து நம்ம யூஸ் பண்ணுறது ஒரே ஒரு ஸ்விட்ச் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து நீங்கள் ஸ்விட்ச் கேஸ் யூஸ் பண்ணாலும் இஃப் யூஸ் பண்ணாலும் அதோட பர்ஃபார்மன்ஸ் ஒரே மாதிரியே தான் இருக்கும். இப்போ நான் மோர் தேன் ஒன் வேரியபிள் போக ஆரம்பிச்சேன்னா அப்படின்னா என்னோட ஸ்விட்ச் கேஸ் தான் பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ இன்னைக்கு பார்க்குற ஃபைலோட டெமோ போய்க்கலாம். ஓகே ஓகே, இது க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சது. ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது DHT11 அப்படிங்கிற ஒரு சென்சார் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் DHT11 சென்சார் அப்படின்னு சொன்னோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம அந்த சென்சார் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் திங் இஸ் DHT11 சென்சார், ரைட்? ஸோ சென்சார் பார்க்குறக்கு இந்த மாதிரி இருக்கும். அதோட கனெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நெட்டில் கிடைக்கும். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா அதிலே கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. DHT11 is a basic ultra low cost digital temperature and humidity sensor. It uses a capacitive humidity sensor and thermistor, ரைட்? அதுக்குள்ளே இருக்கிற அந்த டெக்னிக்கல் விஷயங்கள் எல்லாம் வரும். ஓகே, ஸோ இதில் ரெண்டு சென்சார் கிடைக்கும் உங்களுக்கு. ஒன்று வந்து DHT11 அப்படிங்கிற ஒரு சென்சார் கிடைக்கும். அதே மாதிரி DHT22ன்னு ஒரு சென்சார் கிடைக்கும். ஸோ DHT22 அப்படிங்கிற சென்சார் வந்து DHT ஓகே DHT22ங்கிற சென்சார் தான் அட்வான்ஸ்டு சென்சார், ரைட்? ஆனால் அது கொஞ்சம் காஸ்ட் அதிகம். DHT22. ஸோ இது ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசங்கள் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும், ரைட்? அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் ப்ரோக்ராம் எழுதணும். ஏன் அப்படின்னா உங்கள் DHT11 சென்சார் வந்து ஸ்லோவாக ஒர்க் ஆகும், DHT22 வந்து ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். DHT11க்கும் DHT22க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும், ரைட்? ஸோ அது வந்து $5 DHT11 லோ காஸ்ட். ஸோ DHT22 வந்து $10, ரைட்? $5னா இது நம்ம ஊரில் வாங்குறது $5லாம் கிடையாது. இது அரௌண்ட் ஒரு 100 ருபீஸே நம்ம தான் வரும். ஓகே, நீங்கள் $5ன்னு போட்டிங்கன்னா ரொம்ப விலை அதிகமாக வரும். இது யூஎஸோட இதில் இருக்கிறதுனால அப்படி காட்டுது, ரைட்? ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 3 to 5 வோல்ட் பவரில் ஒர்க் ஆகும். ஸோ கரண்ட் கன்சம்ஷன் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. 2.5 mAh தான் கரண்ட் கன்சியூம் பண்ணும். ஸோ DHT11 பார்த்தீங்கன்னா இட் இஸ் குட் ஃபார் 20 to 80% ஆஃப் ஹியூமிடிட்டி ரீடிங் வித் 5% அக்யூரசி, ரைட்? அப்போ DHT11ங்கிற சென்சார் நமக்கு எங்கே யூஸ் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கும்? 20 to 80% ஆஃப் ஹியூமிடிட்டி. ஹியூமிடிட்டிங்கிறது அந்த ஈரப்பதம்னு சொல்லுவோமா, காற்றுல இருக்கிற ஈரப்பதம், ரைட்? ஸோ அது வந்து 20 to 80% தான் அது பெட்டர். பட் DHT22 பார்த்தீங்கன்னா 0 to 100% ஹியூமிடிட்டிக்கு பெட்டர், ரைட்? அதோட அக்யூரசியும் பாருங்க 2 to 5% அக்யூரசியில் கிடைக்குது. பட் இது வந்து 5%ல தான் கிடைக்குது, ரைட்? அதே மாதிரி DHT11 சென்சார் இட் இஸ் குட் ஃபார் ஒன்லி 0 to 50 டிகிரி செல்சியஸ் ஏரோட டெம்பரேச்சர், ரைட்? பட் அதே வந்து DHT22 பார்த்தீங்கன்னா -40 to 80 டிகிரி செல்சியஸ். அப்போ யோசிச்சு பாருங்க, -40 டிகிரினா நீங்கள் இது கொண்டு போய் ரெஃப்ரிஜரேட்டர்லேயே வைக்கலாம். உங்கள் ஃப்ரீசருங்கிறது 0 டிகிரி செல்சியஸ் அண்ட் 0க்கு கீழே போகும் ஃப்ரீசரில், ரைட்? அப்போ ஃப்ரீசரில் என்ன ஹியூமிடிட்டி இருக்குது அப்படிங்கிறத நான் DHT22 வச்சு என்னால் மெஷர் பண்ண முடியும். ஆனால் DHT11 வச்சு என்னால் அதை மெஷர் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அடுத்தது பாருங்களேன், நோ மோர் தேன் 1 Hz சாம்பிளிங் ரேட். 1 Hz சாம்பிளிங் ரேட் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு செகண்டுக்கு ஒரு தடவை ரீடிங் கொடுக்கும்னு அர்த்தம், ரைட்? 1 செகண்ட் ஹெர்ட்ஸ் படிச்சிருப்பீங்களா, நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் பர் செகண்ட், ரைட்? ஸோ அப்போ 1 Hz அப்படின்னா ஒரு செகண்டுக்கு ஒரு ரீடிங் தரும். பட் உங்கள் DHT22 என்ன பண்ணும்? ஹாஃப் செகண்டுக்கு, ரைட்? ஒன்ஸ் எவ்ரி 2 seconds, ரைட்? ஸோ 0.5 செகண்ட்ஸில் தான் கொடுக்கும். கொஞ்சம் சாம்பிளிங் ரேட் ஸ்லோவாக தான் தரும். அதே மாதிரி அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா DHT22 கொஞ்சம் பெருசாக இருக்கும், DHT11 சின்னது. பின் ஸ்பேசிங் அதெல்லாம் ஒரே மாதிரியே இருக்கும், ரைட்? ஸோ இதான் நான் சொன்னேன் காலையில் பார்க்கும்போது. ஸோ உங்களோட அப்ளிகேஷன் எப்படிப்பட்ட அப்ளிகேஷனுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்கள் சென்சாரை நீங்கள் சூஸ் பண்ணணும். இப்போ ரெண்டு DHT சென்சார் ஒரே மாதிரி தான் இருக்கும். DHT11 22 பார்த்தீங்கன்னா சைஸில் தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும், ரைட்? இந்த ஒயிட் கலரில் இருக்கிறது வந்து DHT22, ரைட்? ப்ளூ கலரில் இருக்கிறது DHT11. ஆனால் DHT11 வந்து உங்களுக்கு 50 டிகிரி செல்சியஸ் நார்மல் ஏர் கண்டிஷனில் தான் ஒர்க் ஆகும். பட் DHT22 நீங்கள் என்ன பண்ணலாம்? உங்கள் ரெஃப்ரிஜரேட்டரில் ஃப்ரீசர்லலாம் கொண்டு போய் வைக்கலாம். அந்த அளவுக்கு அதால் வந்து ஒர்க் பண்ண முடியும், ரைட்? அப்போ உங்கள் அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிற இந்த சென்சார். இந்த சென்சாரை அதே மாதிரி என்னோட அர்டினோக்குள்ளார நான் கொண்டு வரணும். நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே வந்து அந்த ESP8266க்கான லைப்ரரிஸ் எல்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும், ரைட்? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த DHT சென்சாருக்கான லைப்ரரியை கொண்டாந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ DHT11க்கான லைப்ரரிக்கான லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து 2 லைப்ரரி நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஒன்று வந்து Adafruit சென்சார்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லைப்ரரி, ரைட்? இந்த லைப்ரரியை நம்ம ஏன் இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Adafruit அப்படிங்கிறது வந்து ஒரு
ஆக்சுவலாக அது வந்து ஒரு கம்பெனி. அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த சென்சார்ஸ்க்கு அவங்க தான் வந்து எழுதியிருப்பாங்க. அந்த லைப்ரரி ஃபைல்ஸ் வந்து அவங்க தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ரைட். ஸோ இந்த கம்பெனியோட இது வந்து ஒரு எல்லா சென்சாருக்கும் ஒர்க் ஆகிற ஒரு சென்சார் லைப்ரரி. இந்த லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இவங்க கொடுத்துருக்கிற மற்ற எல்லா லைப்ரரியும் வந்து வேலை செய்யும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இவங்க எழுதியிருக்கிறாங்க. அடாஃப்ரூட் யூனிஃபைடு சென்சார் டிரைவர். ரைட். எந்த ஒரு சென்சார் நீங்கள் எடுத்து அந்த அடாஃப்ரூட் கம்பெனி எழுதின லைப்ரரியை யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ரைட், இந்த ஒரு லைப்ரரி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு தான் நீங்கள் அதை யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அவங்க கொடுத்துருக்காங்க பாங்க இந்த லைப்ரரி எதுக்கெல்லாம் ஒர்க் ஆகும் அப்படின்னு. இந்த ADXL 345ங்கிறது வந்து உங்களோட ஆக்சிலரோமீட்டர் சென்சார். ரைட். காலையில் பார்த்தோம் ஆக்சிலரோமீட்டர் அண்ட் கைரோஸ்கோப் அந்த சென்சார். ஸோ அதே மாதிரி இது வந்து கைரோஸ்கோப்க்கு லைட் சென்சார், மேக்னட்டோமீட்டர், பேரோமெட்ரிக் ப்ரெஷர், ஸோ ஹியூமிடிட்டி அண்ட் டெம்பரேச்சர் இந்த லைப்ரரி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். DHT சென்சார் லைப்ரரி. அதே மாதிரி ஹியூமிடிட்டி, டெம்பரேச்சர், பாரோமெட்ரிக் ப்ரெஷர் மூணுமே கொடுக்குற ஒரு சென்சார் வந்து இந்த சென்சார். ஓரியன்டேஷனு, ஆல் இன் ஒன் டிவைஸ். ரைட். இத்தனை சென்சாருக்கும் இது வந்து ஒரு மாஸ்டர் லைப்ரரி மாதிரி. ரைட். ஃபர்ஸ்ட் இதையும் அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ டவுன்லோட் பண்ணிக்குவீங்க. டவுன்லோட் போயிட்டு டவுன்லோட் as zip. ஓகேவா? அப்போ அது வந்து ஒரு ஜிப் ஃபைலாக டவுன்லோட் ஆயிரும். நான் இங்கே டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ரைட். ஸோ அடாஃப்ரூட் சென்சார் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு 15.2 KB சின்ன ஃபைலாக தான் வரும். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த DHTக்கான சென்சார் லைப்ரரி. ரைட். பர்டிகுலராக இந்த சென்சாருக்கு மட்டும் வேலை செய்கிற லைப்ரரி. ஸோ இது வந்து அடாஃப்ரூட்குள்ளார தான் வரும். ரைட்டா? மேலே கிட்டப்ல பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த அடாஃப்ரூட் கம்பெனிக்குள்ளே இருக்கிற இந்த DHT லைப்ரரிக்குள்ளார தான் நம்ம வரோம். ஓகே. ஸோ இந்த லைப்ரரியில் பார்த்தீங்கன்னா வெளியே சொல்லியிருப்பாங்க என்னென்னலாம் பண்ணும். ரைட். இதெல்லாம் யார் எழுதுனாங்க, அந்த கான்ட்ரிபியூஷன் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதுலேயே அதே மாதிரி டவுன்லோடில் போயிட்டு டவுன்லோட் as zip. ஓகே கொடுத்தீங்கன்னா இதுவும் ஒரு ஜிப் ஃபைலாக டவுன்லோட் ஆகிருக்கும். ஸோ அது வந்து இந்த ஃபைல். இப்போ இந்த ரெண்டு லைப்ரரியையும் என்னோட அர்டினோ என்விரான்மெண்ட்டுக்குள்ளார நான் கொண்டு வந்துடணும். அப்போ தான் அந்த ப்ரோக்ராம் எனக்கு ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஸோ எப்படி கொண்டு வருவோம், ஸ்கெட்சில் இன்க்ளூட் லைப்ரரி, அதில் add.zip லைப்ரரிஸ். ஓகே. அதில் போயிட்டு உங்களோட சிஸ்டம்க்கு போனீங்கன்னா வரும் day5. ஓகே. ஸோ இந்த ரெண்டு லைப்ரரியும் அடாஃப்ரூட் இதுவும் ரைட். ஸோ இந்த ரெண்டு லைப்ரரி நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆயிரும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதுனால நான் அதை இப்போ பண்ணலை. கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடும். ரைட். ஸோ ஃபஸ்ட் இப்போ தான் நம்மளோட ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி ESP8266 எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஸோ அந்த ESP8266ஓட லைப்ரரி அந்த போர்ட் மேனேஜர்லாம் இன்ஸ்டால் பண்ணுறதை பார்த்தோம். ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம என்ன சென்சார்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம லைப்ரரிஸை உள்ள கொண்டு வந்துக்கலாம். ரைட். லாஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம அந்த ஃபயர்பேஸ்க்கான லைப்ரரி எல்லாமே இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ரைட். ஸோ இந்த கிளாஸில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டாக நம்ம இப்போ ப்ரோக்ராமிங்குள்ளார போகிறோம். ஓகே. இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ ஸ்டெப்பாக சொல்கிறேன் எப்படி இந்த ப்ரோக்ராம் ஒர்க் ஆகுது அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் எப்பயுமே நம்ம ஓப்பன் பண்ணது என்ன பண்ணணும், ஃபைலை சேவ் பண்ணிக்கணும். ரைட். ஸோ நான் இதில் சேவ் பண்ணுறேன் டெஸ்க்டாப்பில் வெபினார்ஸில் DHT_demo அப்படின்னு என்னோட ஃபைல் நேமை வந்து நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு லைன் என்ன பண்ணுவோம், நம்மளோட நார்மல் சி ப்ரோக்ராம் தான். ஓகே. ஃபஸ்ட்டு ESP8266ஓட வைஃபையோட ஹெட்டர் ஃபைல் கொண்டு வந்துக்கிறோம். இந்த ஹெட்டர் ஃபைல் தான் என்ன பண்ணும், உங்களோட ESP மாடியூலை உங்கள் வீட்டில் இருக்கிற வைஃபை இல்லை உங்களோட ஒரு ஹாட்ஸ்பாட் ரவுட்டர் ரைட் இதுக்கு எல்லாத்தையும் கொண்டு போய் கனெக்ட் பண்ணுற லைப்ரரி இது. அடுத்தது ஃபயர்பேஸ் arduino.h. இந்த லைப்ரரி தான் என்ன பண்ணும், உங்கள் டேட்டாஸை க்ளவுடுக்கு கொண்டு போய் கொடுக்கும். அடுத்தது இந்த DHT.h. இந்த லைப்ரரி தான் என்ன பண்ணும், உங்களோட சென்சாரை வந்து வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணும். ரைட். நீங்கள் இங்கே உங்கள் ஆக்சுவலாக உங்கள் சென்சார்லேருந்து வர வேல்யூ பார்த்தீங்கன்னா ரா டேட்டாவாக தான் வரும், 0s and 1s தான் வரும். அதை வந்து ஒரு டிகிரி செல்சியஸ்லையும் பெர்சன்டேஜ் ஆஃப் அந்த வேல்யூ அந்த ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டியை கொடுக்குற கால்குலேட் பண்ணுற கோடிங்ஸ் எல்லாமே இந்த DHT.h அப்படிங்கிற இந்த லைப்ரரிக்குள்ளார வந்து உட்காந்துருக்கும். ரைட். ஸோ அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, என்னோட DHT டைப் கொடுக்குறேன். இந்த DHT லைப்ரரி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சென்சாருக்குமே ஒர்க் ஆகும். DHT11க்கும் ஒர்க் ஆகும், DHT22க்கும் ஒர்க் ஆகும். ரைட். ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் DHT டைப்பை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். நீங்கள் யூஸ் பண்ணுற சென்சார் வந்து 11ஆ 22ஆங்கிறத மென்ஷன் பண்ணணும். ரைட். அதுக்கேற்ற மாதிரி உள்ள அந்த கால்குலேஷன்ஸ் அது மாற்றிக்கும். ஸோ இந்த லைனில் நான் என்ன சொல்கிறேன்னா, என்ன சென்சார் நான் யூஸ் பண்ணுறேன், DHT11 யூஸ் பண்ணுறேன், 22 யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஸோ நான் 11 யூஸ் பண்ணுறதுனால இங்கே DHT11 அப்படின்னு என்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபயர்பேஸோட அத்தன்டிகேஷன். ரைட்.
ஸோ இதை நம்ம மாற்றிடுவோம். ஓகேவா? அங்கே ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணதையும் நம்ம என்ன பண்ணுவோம், உங்களோட உங்கள் க்ளவுடுக்குள்ளே போகிறதுக்கான அட்ரஸ், அதுக்கான அந்த பாஸ்வேர்ட், இது ரெண்டையும் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்குவோம் ஒன்ஸ் அங்கே கூகுளில் கிரியேட் பண்ணதையும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம், வைஃபைல கனெக்ட் பண்ணுற டீட்டெயில்ஸ். ஓகே, ஸோ இப்போ என்னோட வைஃபை இதெல்லாம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கேஎஸ்ஆர்சிடிசி என்னோட வீட்டில் இருக்கிற வைஃபை, அது இல்லாமல் இந்த இஎஸ்பியோட வைஃபை வந்துட்டு இருக்கும். ஏன்னா இந்த வைஃபை இந்த ESP 8266 மாடியூல் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஒரு ரவுட்டராக தான் வேலை செய்யும், ஒரு ஹாட்ஸ்பாட்டாக தான் வேலை செய்யும். ஸோ அதோடதும் வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், இது என்னோட நேம். SSID இஸ் நத்திங் பட் உங்களோட வைஃபை நேம். ஓகே, உங்கள் ஹாட்ஸ்பாட்டில் கொடுக்குற வைஃபை நேம். அடுத்தது அந்த ஹாட்ஸ்பாட்டில் நீங்கள் செட் பண்ணுற பாஸ்வேர்டு. ஓகே, இதை ரெண்டையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிடுறீங்க. மென்ஷன் பண்ணிட்டு இப்போ எந்த பின்ல கொண்டு போய் நான் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ டோட்டலாக வந்து 3 பின்ஸ் இருந்துச்சு DHT சென்சாரில். அதில் 2 பின் வந்து உங்களோட பவர் சப்ளை பின், ஒரே ஒரு பின் தான் வந்து டேட்டா பின். அந்த டேட்டா பின்னை நீங்கள் உங்கள் ESP 8266 எந்த பின்னில் போய் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி இங்கே டிஃபைன் பண்ணுறோம். ஸோ நான் வந்து பின் நம்பர் 4ல் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம், அந்த LED இன்டர்ஃபேஸ் பண்ணும்போதே பார்த்தோம். ஸோ இங்கே 4 அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா இட் மீன்ஸ் தட் இது வந்து GPIO-ஓட நம்பர். ஓகே, GPIO 4ஓட நான் கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். GPIO 4ங்கிறது என்னது, நம்ம இந்த டயக்ராம் பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ் அப்போ. ஸோ GPIO 4 இங்கே இருக்குது. GPIO 4 அது எங்கே கனெக்ட் ஆகிருக்குன்னா D2 அப்படிங்கிற பின்னில் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. அப்போது என்னோட மாடியூலில் நான் எதை பண்ணணும், அந்த டேட்டா பின்னை கொண்டு வந்து D2ல் கொண்டாந்து கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிக்குவாங்க சில பேர். ஏன்னா அங்கே 4ன்னு போட்டதுனால இங்கே கொண்டாந்து D4ல் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிக்குவாங்க. இல்லை, அது அப்படி கிடையாது. ஓகே, ஸோ இங்கே கொடுக்குறது அந்த D1 D2 டெக்னிக்கலாக சொல்லணும்னா இந்த D0 D1 D2 D3 இதெல்லாம் வந்து போர்டு பின் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது போர்டில் மென்ஷன் பண்ணியிருக்கிற பின் நம்பர்ஸ். ரைட்? ஸோ இதெல்லாம் தான் வந்து மைக்ரோ கண்ட்ரோலரில் மென்ஷன் பண்ணுற பின் நம்பர்ஸ். இந்த GPIO 16 GPIO 5 GPIO 4ங்கிறதா வந்து இந்த மாடியூலில் மென்ஷன் பண்ணியிருக்கிற நம்பர். ரைட்? நீங்கள் ப்ரோக்ராம்லேருந்து இந்த மாடியூலுக்கு தான் நீங்கள் ப்ரோக்ராம் எழுதுறீங்க, இந்த போர்டுக்கு கிடையாது. ஓகே, ஸோ அதனால் இங்கே வந்து நம்ம 4 அப்படின்னு மென்ஷன் பண்ணுறது என்ன அப்படின்னா இந்த D2வை ஆக்சஸ் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ என் டேட்டா பின்னை கொண்டாந்து நான் D4ல் கொடுக்கணும். ரைட்? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட DHTயை இனிஷியேட் பண்ணுறேன். ரைட்? என்னோட DHT சென்சாரை வந்து இனிஷியேட் பண்ணுறேன். ஸோ இந்த லைப்ரரியை கால் பண்ணுறேன். என்னென்னு DHT பின்ங்கிறது பின் நம்பர் 4. DHTயோட டைப் வந்து DHT11. ரைட்? இதை கொடுத்து இந்த லைப்ரரிக்கு வந்து கொடுக்க வேண்டிய டேட்டாஸை கொடுக்குறேன். இந்த மாதிரி 4ஆம் நம்பர் பின்னில் DHT11 சென்சார் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு இந்த லைப்ரரிக்கு நான் இப்போ சொல்லிட்டேன். ரைட்? அவ்வளோதான். இதோட ஃபர்ஸ்ட் இனிஷியலாக நம்ம செய்கிற வேலைகள் முடிஞ்சது. இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா வாய்டு செட்டப். ஸோ வாய்டு செட்டப்ங்கிறது ஒரே ஒரு தடவை தான் ரன் ஆகும். உங்களோட வாய்டு லூப் அப்படிங்கிறது இன்ஃபைனைட் டைம்ஸ் ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது ஏன் இப்படி செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ப்ராசஸர் ஆர் கண்ட்ரோலர், ரைட், எதுவாக இருந்தாலும் ஒரு ப்ரோக்ராமை ஒரே ஒரு தடவை தான் ரன் ஆகும். ப்ரோக்ராமோட ஸ்டார்ட் பண்ணும், எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே வந்து ப்ரோக்ராமை எண்ட் பண்ணிடும். சி ப்ரோக்ராமை வந்து நம்ம வந்து சீக்வன்ஷியல் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லுவோம். லைன் பை லைனாக தான் எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே வரும். ரைட்? ஃபர்ஸ்ட் லைன் எக்ஸிக்யூட் பண்ணும், அதுக்கப்புறம் செகண்ட் லைன், தேர்ட் லைன், ஃபோர்த் லைன், ஃபிஃப்த் லைன், அப்படி தான் எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ உங்கள் ப்ராசஸர் என்ன பண்ணும், ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணி லாஸ்ட் லைன் வந்து ஹால்ட் பண்ணிடும். ரைட்? இல்லை எனக்கு வந்து அது ரொட்டீனாக ஓடிட்டு இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு இன்ஃபினைட் லூப்பை நம்ம அங்கே யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், வாய்டு செட்டப் இந்த லூப்பை செட் பண்ண போகிறோம். ரைட்? ஸோ வாய்டு செட்டப்பில் என்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணுறோம். ஓகே, நான் அதை டெலீட் பண்ணிடுறேன். ஐ வில் டெல் லைன் பை லைன். ஓகே, ஸோ வாய்டு செட்டப்பில் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளார DHT.begin அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ DHT.begin அப்படின்னா அந்த சென்சாரை எனேபிள் பண்ணுறேன். ஸோ சென்சார்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சர் இருக்கும். என்ன அப்படின்னா நீங்கள் பவர் சப்ளை கொடுத்து ஆன் பண்ண இமீடியட்டாக உங்கள் சென்சார்ஸ் ஒர்க் ஆகாது. இட் டேக் சம் டைம். அந்த சென்சார் வந்து செட்டில் ஆகிறதுக்குன்னு ஒரு டைம் எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட GPS பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் போய் மேப்பை ஆன் பண்ணீங்க அப்படின்னா அப்போ தான் உங்களோட GPS லொக்கேஷனை ஆன் பண்ணீங்கன்னு சொன்னால் இமீடியட்டாக உங்களுக்கு அக்யூரேட்டான லொக்கேஷனை காட்டாது. ரைட்? ஃபர்ஸ்ட் தப்பாக காட்டும், அதுக்கப்புறம் ஒரு பெரிய சர்க்கிள் ஒன்று வரும், ப்ளூ கலர் சர்க்கிள் ஒன்று வரும். அப்புறம் அந்த சர்க்கிள் அப்படியே குட்டி குட்டியாக சின்னதாகிட்டே வந்து அப்புறம் கொஞ்ச நேரம் ஒரு அரௌண்ட் ஒரு 1 or 2 minutes கழிச்சு உங்களுக்கு வந்து அக்யூரேட்டான பொசிஷனை கொண்டாந்து காட்டும். ரைட்? அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சென்சார் ஸ்டெபிலிட்டி ஆகிறதுக்கு ஆகிற டைம். ஓகேவா? எல்லா சென்சாருமே அப்படிதான். அது ஸ்டேபிள் ஆகிறதுக்கு இட் நீட் சம் டைம். ஸோ அந்த டைம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த DHT.begin குள்ளார கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ஃபங்க்ஷனை தான் கால் பண்ணுறோம்.
ரைட்? நம்ம ப்ரோக்ராம் எழுதல ஆக்சுவலா. இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனுக்கான கோடிங் ஆல்ரெடி இந்த DHT.Hல Adafruitங்கிற கம்பெனி எழுதி வச்சுட்டாங்க. நம்ம அதை மட்டும் கால் மட்டும் பண்ணிக்கிறோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து DHT.begin. அடுத்து என்ன பண்றேன்? serial.begin 9600. 9600 இஸ் நத்திங் பட் பாட் ரேட். இங்க நான் ஏன் serial.begin கொடுத்துருக்கேன் அப்படின்னா, நான் வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கணும். ஓகே, நீங்க printf அப்படின்னு சொல்லி யூஸ் பண்றீங்கல்ல உங்க சி ப்ரோக்ராம்ல, அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஸோ வைஃபையோட கனெக்ட் ஆயிருக்கா, கனெக்ட் ஆகலையா, ஏதாவது எரர்ஸ் இருக்காங்கிறதெல்லாம் நான் பிரிண்ட் பண்ணி பார்க்கறதுக்கு எனக்கு இந்த சீரியல் டெர்மினல் வேணும். அதனால நான் அதையும் வந்து எனேபிள் பண்ணிக்கிறேன். ஸோ எனேபிள் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்? ஜஸ்ட் ஒரு லைன் மட்டும் பிரிண்ட் பண்ண சொல்றேன். ஸோ பிரிண்ட் எல்என் இஸ் நத்திங் பட் வெறும் printf கொடுத்தீங்க அப்படின்னா அந்த லைன் அப்படியே பிரிண்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் லைனுக்கு வரணும்னு நீங்க என்ன பண்ணுவீங்க? /n அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு பதிலாக நீங்க இங்க வந்து print ln யூஸ் பண்ணலாம். ரைட்? அப்படி யூஸ் பண்ணீங்கன்னா அதுவே கொண்டாந்து அடுத்த லைன்ல கொண்டாந்து விட்டுரும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த arduino.ccயோட ரெஃபரன்ஸ்ல இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் பண்ணும்போது பார்த்தோம். arduino.ccங்கிற வெப்சைட்ல இந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கான ஒர்க் எல்லாமே அதில் கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் என்ன பண்றேன்? ஹியூமிடிட்டி அண்ட் டெம்பரேச்சர் சென்சார் அப்படின்னு சொல்லி ஒரு ஹெட்டிங் மாதிரி கொடுத்துக்கிறேன். இதை ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு தெரியணும்ல என் ப்ரோக்ராம் ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு தெரியணும்ல. ரைட்? அப்போ நான் கனெக்ட் பண்ணதையும் எனக்கு இந்த லைன் பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? என் ப்ரோக்ராம் ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். ரைட்? அந்த ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக இந்த மாதிரி கொடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வைஃபையை வந்து கனெக்ட் பண்ண போறோம். யார் கனெக்ட் ஆகுறாங்க? ஓகே. ஸோ உங்களோட வைஃபை ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? வைஃபை.begin. இப்போ வந்து இந்த வைஃபை லைப்ரரியை கால் பண்றீங்க. ESP8266 வைஃபை அப்படிங்கிற லைப்ரரியை கால் பண்றீங்க. அதில் என்ன சொல்றோம்? வைஃபை.begin. இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்க வைஃபையோட போய் கனெக்ட் பண்ணும். ரைட்? என்னென்ன தரும்? வைஃபையோட SSID. என்னோட வைஃபையோட SSID இங்கே கொடுத்துருக்கேன். KSRCTECE அண்ட் வைஃபையோட பாஸ்வேர்ட். ரைட்? வைஃபையோட பாஸ்வேர்ட் உங்களோட மொபைல் ரவுட்டர் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஹாட்ஸ்பாட் கூட யூஸ் பண்ணலாம். ரைட்? கொடுக்குறீங்க. ஸோ அது கொடுத்தது என்ன ஆகும்? கனெக்ட் பண்ண ஸ்டார்ட் ஆயிரும். ஸ்டார்ட் ஆனது உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். கனெக்டிங் டு அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும் அந்த சீரியல் டெர்மினலில். பிரிண்ட் ஆகும்போது அப்புறம் என்ன சொல்லும்? எது கூட கொண்டு போய் நீங்கள் பிரிண்ட் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி காட்டும். கனெக்டிங் டு KSRCTECE அப்படின்னு காட்டும் இந்த லைனில். வைல் இப்போ தான் வந்து செக் பண்ணுறேன் கனெக்ட் ஆச்சா இல்லையா. ஏங்க நான் இப்படி செக் பண்ணுறேன் அப்படின்னா, சப்போஸ் எனக்கு வைஃபை கனெக்டே ஆகலைன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் நான் எந்த ரீடிங் எடுத்து என்ன பண்ணாலும் அது யூஸ்லெஸ் தான். ஓகே, அதில் எங்கேயுமே நெட்டுக்கு போகவும் போகிறதில்ல, எதுவுமே ஆக போகிறதில்ல. அதனால நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு வைல் லூப்குள்ளார வச்சுக்கிறேன். வைல் லூப்ல என்ன சொல்கிறேன்? வைஃபையோட ஸ்டேட்டஸை செக் பண்ணு. ஓகேவா? அது வந்து கனெக்ட் ஆகலை அப்படின்னா இந்த லூப்குள்ளாரே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கேன். ரைட்? ஸோ நாட் ஈக்குவல் டு வைஃபை கனெக்டட். ரைட்? அப்போ வைஃபை கனெக்டே ஆகலை அப்படின்னா இந்த லூப்குள்ளாரையே சுற்றிக்கிட்டே இருக்கும். எப்போ ஒன்ஸ் இந்த வைஃபை கனெக்ட் ஆகுதோ அப்போ தான் இந்த லூப்லேருந்து அதால் வெளியில் வர முடியும். அப்போ நீங்கள் உங்கள் ரவுட்டர் ஆனே பண்ணலை, உங்கள் ஹாட்ஸ்பாட்டை நீங்கள் ஆனே பண்ணலைன்னா என்ன ஆகும்? இந்த இடத்துலேயே வந்து லாக் ஆகிக்கும். இதுலேயே வந்து இந்த டாட் மட்டும் பிரிண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஹாஃப் செகண்டுக்கு ஒரு தடவை அந்த டாட் மட்டும் பிரிண்ட் ஆகும். ரைட்? அப்போ ஒன்ஸ் வைஃபை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க, அது கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா வைஃபை உடனே இதுலேருந்து வெளியில் வந்துக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வைஃபையை கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகே, நம்ம கோடிங் வைஃபை கனெக்ட் பண்ணுற கோடிங் முடிஞ்சுது. ஸோ கனெக்ட் பண்ணதையும் நம்ம என்ன பண்ணுவோம்? அது வந்து எங்கே கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து காட்டணும். ரைட்? ஒன்ஸ் இந்த கனெக்ஷன் முடிஞ்சதையும் ரைட்டா கனெக்டட் டு இங்கே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? கனெக்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஒன்ஸ் கனெக்ட் ஆனதுக்கப்புறம் என்ன சொல்கிறோம்? கனெக்டிங் டு கனெக்டட் டு உங்களோட வைஃபை உங்கள் KSRCTECயோட வைஃபைல கனெக்ட் ஆகிருச்சு அப்படின்னு சொல்லும். அதோட IP அட்ரஸை எடுத்து கொடுத்துரும். ரைட்? ஏன்னா IP அட்ரஸ் தான் உங்களோட உங்கள் கையில் இருக்கிற ஒரு கண்ட்ரோல். ஓகேவா? இந்த நீங்கள் மோஸ்ட்லி ஹாட்ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்காது. பட் ரவுட்டர்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். இப்போ எந்தெந்த உங்கள் காலேஜில் ஸ்கூல்ஸ்லலாம் கூட பண்ணுவாங்க. ரைட்? எந்த சிஸ்டம் எவ்வளோ இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணணும், எந்த டைம்லேருந்து எந்த டைம் மட்டும் தான் இன்டர்நெட் வேலை செய்யணும். ரைட்? இந்த மாதிரி சில செட்டிங்ஸ்லாம் நம்மளால பண்ண முடியும். அதுக்கு வந்து அதோட IP அட்ரஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட்? ஸோ அந்த மாதிரி வந்து IP அட்ரஸ் தெரிஞ்சதுன்னா அதை வச்சு நீங்கள் ரவுட்டர்லேருந்து உங்கள் டிவைஸை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அதுக்காக வந்து IP அட்ரஸையும் நம்ம பிரிண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ Wi-Fi.localIP அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் வைஃபையோட IP அட்ரஸ் எடுத்து கொடுத்துரும். ரைட்? ஸோ இப்போ இது வரைக்கும் எனக்கு ப்ரோக்ராம் வந்துருச்சு, என்னோட IP அட்ரஸ் வந்துருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னோட ESP8266 ப்ராப்பராக என் வைஃபையோட கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ அடுத்தது என்ன பண்ணுறேன்? என்னோட ஃபயர்பேஸை வந்து நான் இப்போ இனிஷியேட் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த லைப்ரரியை கால் பண்ணுறோம். ஸோ Firebase Arduino.h இந்த லைப்ரரியை கால் பண்ணுறோம். ஸோ Firebase.begin அதில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க? Firebaseோட உங்கள் டேட்டாபேஸோட அட்ரஸ் அதை நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணுவோம். உங்களோட கூகுள் Firebase கிரியேட் பண்ணிவிட்டு அப்புறம் அதோட சீக்ரெட் கீ, அதோட பாஸ்வேர்டு. ரைட்? இது ரெண்டையும் இங்கே கால் பண்ணுறீங்க. ஒன்ஸ் இதை கால் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும்?
இமீடியட்டாக உங்களோட ஃபயர்பேஸோட போய் கனெக்ட் ஆயிரும். இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம இந்த மாதிரி பார்த்தோம். இப்போ ஒரு சுச்சுவேஷன் எடுத்துக்கோங்களேன். சப்போஸ் உங்கள் ஃபயர்பேஸோட அதால் கனெக்ட் ஆக முடியலை. ஓகே, ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா எப்படி தெரிஞ்சுக்குவீங்க? நம்ம லாஸ்ட் கிளாஸில் நம்ம அதை பார்க்கல. லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வைஃபை நம்ம வந்து டைரெக்டாக ஃபயர்பேஸ்லேருந்து கொண்டு போய் டேட்டாவை போட்டுட்டோம். அங்கேருந்து டேட்டாவை எடுத்துகிட்டு வந்துட்டோம். ரைட். சம்டைம்ஸ் நீங்கள் இங்கே மேலே கொடுக்குற ஸ்பெல்லிங் தப்பாக கொடுக்கலாம். ரைட். இங்கே நீங்கள் கொடுக்குற அட்ரஸ் தப்பாக கொடுத்துருக்கலாம். அதனால ஃபயர்பேஸோட கனெக்ட் ஆக முடியாமல் போயிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வரும்போது ஃபயர்பேஸோட எரர், ஃபயர்பேஸோட கனெக்ட் ஆகலைங்கிறத இன்டிமேட் பண்ணணும். நம்ம இந்த தடவை என்ன பண்ண போகிறோம்னா அதையும் சேர்த்து செய்ய போகிறோம். ஸோ இப்போ வந்து வாய்டு லூப் போக போகிறோம். வாய்டு லூப் நான் உள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிடுறேன். நான் உங்களுக்கு அதை லைன் பை லைனாக உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். இது வரைக்கும் யாருக்காவது டவுட் இருக்குங்களா? வாய்டு செட்டப் வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு யாருக்காவது டவுட் இருந்தால் கேட்கலாம். வாய்டு செட்டப் இந்த இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு. யாருக்குமே டவுட் இல்லைங்களா? எனிஒன்? ஓகே, யாருமே அன்மியூட் பண்ணலை. ஓகே, ஸோ வாய்டு லூப். இப்போ வாய்டு லூப்குள்ளார வரும். வாய்டு லூப்பில் உங்களோட டேட்டா பேஸோட நீங்கள் கனெக்ட் ஆகிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கணும், செக் பண்ணி பார்க்கணும். அதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு if loop கொண்டு வரோம். if firebase டாட் ஃபெயில்டு, ஓகேவா, ஃபயர்பேஸ் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா ரைட், உங்களுக்கு இங்கே திரும்ப என்ன பண்ணணும், ஃபயர்பேஸை திரும்ப போய் கனெக்ட் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லை கனெக்ட் ஆகலை அப்படின்னா சீரியல் பிரிண்ட் ஃபயர்பேஸ் டாட் எரர், என்ன எரர் அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகேவா, சொல்லிட்டு இந்த லூப்லேருந்து இது வந்து வெளியில் வந்துடும். ஏன் இப்படி நம்ம செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஃபயர்பேஸோட கனெக்ட் ஆகலை அப்படின்னாலுமே இங்கே லோக்கலில் உங்கள் சிஸ்டம்லேருந்து உங்களோட டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி உங்களால் மானிட்டர் பண்ண முடியும். ரைட். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்து இக்னோர் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுது. நீங்கள் இக்னோர் பண்ணிவிட்டு வெளியில் வர மாதிரி எழுதலாம். இல்லைனா ஃபயர்பேஸில் இதே மாதிரி நம்ம இங்கே வைஃபை பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, மேலே வைஃபைக்கு ஒரு வேலை செஞ்சுருந்தோம். வைஃபையோட கனெக்ட் ஆகலை அப்படின்னா இந்த லூப்லேருந்து வெளியிலே வரக்கூடாது அப்படின்னு பண்ணியிருந்தோம். அதே மாதிரி கூட நீங்கள் இங்கே பண்ணிக்கலாம். ஓகே, ஃபயர்பேஸோட கனெக்ட் ஆகலைன்னா நீ அதுக்கப்புறம் போய் வேலையே செய்யாத அப்படின்னு சொல்லி நீங்கள் இங்கேயே லூப்பில் கூட ஹோல்டு பண்ணலாம். ஓகே, நான் இங்கே ஒரு டெமோக்காக நான் அதை அந்த மாதிரி பண்ணலை. ஓகே, எல்ஸ் ஓகே, இல்லை ஃபயர்பேஸோட எல்லாம் கனெக்ட் ஆயிடுச்சு, ஃபயர்பேஸில் ஃபெயில் எதுவும் ஆகலை அப்படின்னா ஸோ எவ்ரி திங் இஸ் ரெடி அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடும். ரைட். இதெல்லாம் வந்து ஜஸ்ட் எரர் ஹேண்ட்லிங் தான். பாருங்க, இப்போ இந்த ஃபயர்பேஸ் டாட் ஆர்டினோக்குள்ளார எத்தனை ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னு பாருங்களேன். இப்போ ஃபயர்பேஸ் டாட் ஆர்டினோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபயர்பேஸ் டாட் பிகின் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷன் அதுக்குள்ளார தான் இருக்கு. ஃபயர்பேஸ் டாட் ஃபெயில்டு அப்படிங்கிறது அதுக்குள்ளார தான் இருக்கு. ரைட். ஃபயர்பேஸ் டாட் எரர் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனும் அந்த ஹெடர் ஃபைலுக்குள்ளார இருக்கு. ரைட். அதே மாதிரி இந்த கெட் கேரக்டர், புட் கேரக்டர் அதெல்லாமே அதுக்குள்ளார அந்த ஃபயர்பேஸுங்கிற அந்த லைப்ரரிக்குள்ளார இருக்கு. இப்போ நம்ம இங்கே என்ன செக் பண்ணியிருக்கோம், ஃபயர்பேஸோட ப்ராப்பராக கனெக்ட் ஆகிருக்கோமா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ரீடிங்கை வாங்குகிறோம். ஓகே, உங்கள் சென்சார்லேருந்து வர டேட்டாவை ரீட் பண்ணி எடுக்கிறோம். ஸோ நாங்கள் என்ன பண்ணுறேன்னா 2 ஃப்ளோட் வேல்யூ கொடுத்துக்கிறேன். ஏன்னா உங்கள் சென்சார் வேல்யூஸ் ஃப்ளோட்டில் கொடுக்கும். மோஸ்ட்லி இப்போ டெம்பரேச்சர்லாம் செக் பண்ணிங்கன்னா 25.3 டிகிரி செல்சியஸ், 32.8 டிகிரி செல்சியஸ் அந்த மாதிரி பிரிண்ட் ஆகும். அந்த 0.8ல் வரது நம்ம ஃப்ளோட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நான் அதனால என்ன பண்ணுறேன், ஃப்ளோட் ஹெச் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த வேரியபிளுக்கு நான் எதை கொண்டு வரேன் அப்படின்னா இந்த டிஹெச்டி, இப்போ இந்த லைப்ரரி கால் ஆகுது. ரைட். dht.hங்கிற லைப்ரரி கால் ஆகுது. ஸோ dht.read humidity of அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, அந்த இன்பில்ட் லைப்ரரியிலேயே உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ அந்த ஃபங்க்ஷனை நீங்கள் கால் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்கள் சென்சார்லேருந்து வர ஹியூமிடிட்டி வேல்யூவை எடுத்துக்கொண்டு வந்து இந்த ஹெச்ங்கிற வேரியபிளில் கொண்டு வந்து அசைன் பண்ணிடும். ரைட். இப்போ பாருங்கள், நம்ம இங்கே எங்கேயுமே ப்ரோக்ராம் நம்ம எழுதலை. ரைட். எல்லாமே ஜஸ்ட் என்ன பண்ணுறோம், உள்ளே இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் கால் மட்டும் பண்ணி விடுறோம். The same way உங்களோட டெம்பரேச்சரை ரீட் பண்ணி எடுக்கிறோம். ஸோ float t is equal to dht.read temperature of. ஓகே, அப்போ டெம்பரேச்சர் ரீட் பண்ணி கொண்டு வந்து உள்ளார போட்டுரும். அப்போ எனக்கு இங்கே இந்த 2 லைன் எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சதுமே எனக்கு என்ன ஆயிரும், என்னோட ப்ரெசென்ட் ஹியூமிடிட்டி அண்ட் டெம்பரேச்சர் வேல்யூ இந்த ஹெச்ங்கிற வேரியபிள்லையும் டீங்கிற வேரியபிளையும் வந்து உட்காந்துக்கும். இதில் இன்னொரு விஷயம் என்ன இதில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்சார் கனெக்ட் ஆகிருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் ஏன்னா நான் காலையில் ஒரு ப்ராப்ளம் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா
சப்போஸ் சென்சார் வந்து என்டையரா வேலை செய்யாம போயிருச்சுன்னா பிரச்சனை இல்ல. ஆனா சென்சார் தப்பான வேல்யூ கொடுத்துச்சுன்னா அது அது ரொம்ப பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி நான் காலையில ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தேன். ஸோ அதை செக் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா இந்த ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்றது, ரைட்? இஸ் நன். ஓகேவா? எந்த அட்ரிபியூட்டுமே வரல, ஹெச்லயும் எதுவுமே இல்லை, அந்த டி டெம்பரேச்சர்லயும் எதுவுமே இல்லை அப்படின்னா உங்க சென்சார் கனெக்ட் ஆகல அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ உங்களுக்கு என்னன்னு பிரிண்ட் ஆகணும்? println failed to read from DHT sensor. என்னால அந்த சென்சார் வந்து ரீட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிடும். ரைட்? இதெல்லாம் ஏன் நம்ம இப்படி எல்லாம் கொண்டாந்து நடுவில் பிரிண்ட் பண்றோம் அப்படின்னா, நீங்க ப்ராக்டிக்கலா வேலை செய்யும் போது சம்டைம்ஸ் கனெக்ஷன் தப்பா கொடுத்துடலாம். ரைட்டா? சில சமயம் அந்த சென்சாரே கூட ஃபால்ட் ஆயிரும். நீங்க அந்த பிளஸ் மைனஸ்ல மாத்தி எங்கேயாவது கனெக்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா சென்சார் ஃபால்ட் ஆயிரும். அப்போ நமக்கு என்ன ஆச்சுன்னே தெரியாது, ஏன் டேட்டா வரல அப்படின்னு தெரியாது. ரைட்? இப்போ இந்த லைன் பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா நான் ஷூரா சொல்லலாம் என்னோட சென்சார்ல இருந்து தான் வேலை அவுட்புட் வரல, என் ப்ரோக்ராம் கரெக்டாக தான் இருக்கு அப்படிங்கிறத நான் என்ஷூர் பண்ணிக்கலாம். ரைட்? அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம இதை யூஸ் பண்றோம். ஸோ சென்சார்லேருந்து டேட்டா வந்ததுன்னா எனக்கு டேட்டா உள்ளார வரும். சென்சாரில் டேட்டா வரல, கனெக்ட் ஆகலை, எங்கேயோ டிஸ்கனெக்ட் ஆகுது அப்படின்னா இந்த எரர் மெசேஜ் வந்து எனக்கு பிரிண்ட் ஆயிரும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட சீரியல் டெர்மினல்ல நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன் லோக்கல்ல. ஓகேவா? லோக்கல்ல என்ன ஹியூமிடிட்டி என்ன டெம்பரேச்சருங்கிறத நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ரைட்? ஸோ அது என்ன பண்ணுறேன், சீரியல் பிரிண்ட், அதாவது இது கனெக்ட் ஆச்சுன்னா ஓகேவா? ஸோ இந்த ஃப்ளூ பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ உங்களுக்கு உள்ளார டேட்டா வரலை அப்படின்னா என்ன ஆகும், இந்த லூப்குள்ளாரையே தான் இருக்கும், இந்த லூப்லேருந்து வெளியில் வராது. ஒன்ஸ் உங்களுக்கு அந்த ஹியூமிடிட்டி ஆர் டெம்பரேச்சர் டேட்டா கிடைச்சதுன்னா மட்டும்தான் இந்த லூப்லேருந்து இதால் வெளியிலேயே வர முடியும். ஒன்ஸ் லூப்லேருந்து வெளியில் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம், உங்களோட சென்சார் வந்து அந்த டேட்டாவை கொடுத்துருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ அதை வந்து நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். கரண்ட் ஹியூமிடிட்டி, இப்போ இருக்கிற ஹியூமிடிட்டி என்ன அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும். ஸோ கரண்ட் ஹியூமிடிட்டி இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டுட்டு அகைன் சீரியல் பிரிண்ட் ஹெச்ங்கிற வேரியபிள் நம்ம இங்கே கொடுத்துருந்தோம், ஃப்ளோட் ஹெச். ரைட்? அதை வந்து பிரிண்ட் பண்ணிடும். அதுக்கப்புறம் வந்து பெர்சன்டேஜை வந்து பிரிண்ட் பண்ணுறோம். ஏன்னா உங்களோட ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி வந்து நீங்கள் பெர்சன்டேஜில் தான் மெஷர் பண்ணுவீங்க. இந்த சென்சாரும் பெர்சன்டேஜில் தான் உங்களுக்கு அவுட்புட் தரும். ஸோ பின்னாடி வந்து அதை இண்டிகேட் பண்ணுறதுக்காக பெர்சன்டேஜ் சிம்பிளையும் பிரிண்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் டெம்பரேச்சர். ரைட்? ஸோ டெம்பரேச்சருக்கு வந்து உங்களுக்கு அதே மாதிரி சீரியல் பிரிண்ட். ஸோ டீங்கிற வேரியபிள் இங்கே ஃப்ளோட்டில் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இது வந்து டிகிரி செல்சியஸில் கொடுக்கும் அவுட்புட். அதனால வந்து நம்ம சி அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். அதுக்கப்புறம் டிலே வந்து ஒரு 2 செகண்ட்ஸ் டிலே கொடுத்துக்கிறோம். ஏன் இந்த 2 செகண்ட்ஸ் டிலே கொடுக்குறோம் அப்படின்னா இந்த சென்சாரில் ஒரு பிரச்சனையும் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சென்சார்லேருந்து நீங்கள் டேட்டாவை வேகமாக வாங்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன். ரைட்? உங்கள் சென்சாரோட டேட்டா வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்ஸ்டேபிள் ஆக ஆரம்பிக்கும். ரைட்? ஃபர்ஸ்ட் வந்த டேட்டாக்கும் செகண்ட் வந்த டேட்டாக்கும் இருக்கிற அந்த டீவியேஷன் வந்து ரொம்ப அதிகமாக காட்ட ஆரம்பிக்கும். ரைட்? இது வந்து ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோக்கல் சென்சார்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் ரொம்ப காஸ்ட்லியான சென்சார் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் வராது. ரொம்ப ஃபாஸ்ட்டான டேட்டாஸ் வாங்க முடியும். இப்போ உங்கள் கார்லாம் பார்த்தீங்கன்னா, காரில் இருக்கிற சென்சார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கு ஒரு 100 டேட்டாஸ் அனுப்பும். ரைட்? ஏன்னா அது அந்தளவுக்கு கொஞ்சம் காஸ்ட்லியான சென்சார் அதெல்லாம். பட் நாம் யூஸ் பண்ணுற இந்த DHT11 சென்சார் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 100 ருபீஸ் தான் இருக்கும். 100 to 150 அந்த ரேஞ்சில் தான் இந்த சென்சாரோட விலையே இருக்கும். அப்போ இந்த சென்சார்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இப்போ நான் வந்து இங்கே வந்து ஒரு 200 மில்லி செகண்ட் மாத்திரன்னு வைங்க. 200 மில்லி செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை டேட்டா வரும்போது ஒரு குறிப்பிட்ட டைமில் அந்த டேட்டாலாம் வந்து இன்ஸ்டேபிள் ஆக ஆரம்பிச்சிடும். ரைட்? ஒரு மாதிரி மாறி மாறி காட்டும். அது அவ்வளோ அக்யூரசி வந்து அங்கே குறைஞ்சு போக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ப்ராப்ளம்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை நீ போய் டேட்டாவை ரீட் பண்ணு அப்படின்னு நம்ம கொடுக்கறதுக்காக ஒரு சின்ன டிலே கொடுத்துக்கிறோம். ஸோ இந்த பிரிண்ட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 2 செகண்ட் கழிச்சு தான் திரும்ப என்ன பண்ணும், இந்த வாய்ட் லூப் திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து ரன் ஆக ஆரம்பிக்கும். ஓகே ஓகே. ஸோ அடுத்தது என்ன பண்ணுறோம், உங்களோட டேட்டாவை ஃபயர்பேஸ்க்கு அனுப்புகிறோம். ஓகே, இந்த 2 லைன். ரைட்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ஃபயர்பேஸ் டாட் செட் ஃப்ளோட். லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா செட் இன்ட்னு கொடுத்துருந்தோம் அந்த எல்இடிக்கு, செட் இன்டீஜர் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா 0 or 1 அப்படிங்கிற டேட்டா அனுப்புறதுனால. பட் இங்கே வந்து நீங்கள் என்ன அனுப்புறீங்க, ஃப்ளோட் வேல்யூவாக அனுப்புறீங்க உங்களோட க்ளவுடுக்கு. ஸோ அதனால செட் ஃப்ளோட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க. ஓகே. ஸோ ப்ராக்கெட்டில் அந்த வேரியபிள் நேம் என்ன வேணும், டெம்பரேச்சர் இன் டிகிரி இன் செல்சியஸ்னு எனக்கு காட்டணும், கமா டி. இந்த டீங்கிறத இந்த வேரியபிள். அப்போ என்ன ஆகும், உங்கள் ஃபயர்பேஸில் ஃப்ளோட் அப்படிங்கிற ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணிக்கும். ஓகேவா? அந்த வேரியபிளில் டீ நீங்கள் என்ன டீங்கிற வேல்யூ வச்சுருக்கீங்களோ அதை கொண்டு போய் லோட் பண்ணும். சேம் வே உங்களோட ஹியூமிடிட்டி. ரைட்? ஸோ அதே மாதிரி ஃபயர்பேஸில் செட் ஃப்ளோட். ஓகே, ஒரு ஃப்ளோட் வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறோம் ஹியூமிடிட்டி அப்படின்ற பேரில். அதில் இந்த ஹெச்ங்கிற வேரியபிளை கொண்டு போய் பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ்க்கும் இந்த கிளாஸ்க்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இதில் நான் பண்ணியிருக்கேன். யாராவது கெஸ் பண்ண முடியுதுங்களா? லாஸ்ட் கிளாஸில் நம்ம இந்த ஃபயர்பேஸ் இந்த டாட் செட் அப்படிங்கிறத ஆக்சஸ் பண்ணதுக்கும் இந்த செஷன்லையும் நான் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் ஒன்று பண்ணியிருக்கேன்.
யாராவது சொல்ல முடியுங்களா என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு? எனிஒன்? யாராவது அன்மியூட் பண்றீங்களா? யாருமே அன்மியூட் பண்ணல. ஓகே, ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட லாஸ்ட் கிளாஸ் ப்ரோக்ராம் ஓப்பன் பண்றேன். ஸோ ஒரு வேரியபிளை நம்ம வந்து செட் பண்ணிட்டோம், ரைட்? அந்த வேரியபிள் வந்து டேட்டாவை வாங்கி தான் பார்த்தோம். ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே வந்து செட் இன்டீஜருங்கிறத ஃபர்ஸ்டே கொடுத்துட்டோம், வாய்டு செட்டப்பில் கொடுத்துருக்கோம். ஓகே, செட் இன்டீஜர்னு கொடுத்து அந்த இன்டீஜரை 0ங்கிற வேல்யூவில் நம்ம இனிஷியலைஸ் பண்ணிட்டு லூப்பில் வந்து என்ன பண்ணோம், ஃபயர்பேஸ் கெட் இன்டீஜர் அப்படின்னு யூஸ் பண்ணோம். ஃபயர்பேஸ் வந்து வேல்யூவை கெட் பண்ணோம், ரைட்? அதே மாதிரி நீங்கள் வந்து வேல்யூவை புஷ் பண்ணலாம். ஓகேவா, இங்கே இருக்கிற வேல்யூவை நீங்கள் புஷ்ஷும் பண்ணலாம். ஆனால் இன்னைக்கு செய்கிற ப்ரோக்ராமில் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒவ்வொரு தடவையும் வேரியபிளை புதுசாக செட் பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறேன், ரைட்? நான் இதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்னா, இந்த செட் ஃப்ளோட்டை கொண்டு போய் வாய்டு லூப்பில் வாய்டு செட்டப்பில் போட்டுட்டு இங்கே வந்து புஷ் ஃப்ளோட் அப்படின்னு நான் யூஸ் பண்ணலாம், ரைட்? அப்படி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் க்ளவுடில் அந்த டேட்டா வந்து ரெஜிஸ்டர் ஆகிட்டே இருக்கும், லைனாக வந்துக்கிட்டே இருக்கும், ரைட்? அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தட் ஐ மீன், ஸோ இல்லை எனக்கு அந்த மாதிரி வேண்டாம், எனக்கு வந்து ஒரே ஒரு வேல்யூ கரண்ட் வேல்யூ மட்டும் எனக்கு காட்டிகிட்டே இருந்தால் போதும் அப்படின்னா, ஓகே, அப்போ நீங்கள் வந்து புஷ் யூஸ் பண்ண முடியாது, ஒவ்வொரு தடவை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் அது உங்களுக்கான டிஃப்ரென்ஸை நான் ரன் பண்ணி காட்டுறேன், ரைட்? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த செட் ஃப்ளோட் அப்படின்ற மெத்தடை தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இவ்வளோ தான் ப்ரோக்ராம். ஓகே, பார்க்குறக்கு பெருசாக இருக்கும், பட் இதை கட் பண்ணி சின்ன சின்னதாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராம். ஸோ என்ன பண்ணுறோம், டூல்ஸில் போர்டு ESP8266 போர்டு தான் கொடுத்துட்டு ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணுறேன். ப்ரோக்ராம் கம்பைல் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ என்னோட ஹார்ட்வேர் கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ என்னோட ஹார்ட்வேர் வந்து நான் இப்போ கனெக்ட் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ணியிருந்தோம், D2ல வந்து உங்களோட சென்சர் டேட்டாவை கனெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம ப்ரோக்ராம் பண்ணியிருந்தோம். ஓகே, கம்பைல் ஆகிடுச்சு. என்னோட கேமரா ஆன் பண்ணுறேன், உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. ஓகே, ஸோ இந்த பின்ஸில் வந்து நம்மளோட சென்சார் வந்து கனெக்ட் பண்ணணும். ஓகே, திஸ் இஸ் மை சென்சார். ஸோ இந்த 3 ஒயரில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரவுண்டு வந்து பிளாக் ஒயர். ஓகே, ஸோ பிளாக் ஒயர் வந்து கிரவுண்டு. இந்த சைடில் பின்னில் வந்து கிரவுண்ட் ஒயர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து கண்டுபிடிக்கணும். எங்கே இருக்குது, ஓகே இங்கே இருக்குது. ஓகே ஓகே, இது பக்கத்து பின் கிரவுண்ட் ஒயர், ரைட்? அதுக்கு அடுத்த ஒயர் பார்த்தீங்கன்னா டேட்டா ஒயர். டேட்டா ஒயர் வந்து ஒயிட் கலர். ஸோ டேட்டா ஒயர் வந்து என்னோட D2ல கொடுக்கணும். ஏன் அப்படின்னா நான் GPIO 4 அப்படின்றதுல கொடுத்துருக்கேன், ரைட்? இந்த பின் கனெக்ஷன்ஸ் நாங்கள் பின்னாடி இந்த ஒயர் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னோட ப்ளஸ் வோல்டேஜ் வந்து கிரே கலர் ஒயர். ஸோ ப்ளஸ் வோல்டேஜ் வந்து 3.3 வோல்ட்டில் கொடுக்குறேன். ஓகே, 3.3 வோல்ட் டேட்டா கிரவுண்ட். ஜஸ்ட் 3 ஒயர் மட்டும் கனெக்ட் பண்ணிக்கிறேன், ரைட்? ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ என்னோட சிஸ்டமோட USB கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த சென்சாரில் ஒரு ரெட் கலர் லைட் எரியும், பிகாஸ் LED வந்து இந்த LED வந்து பவர் LED. இந்த சென்சாருக்கு பவர் வந்துச்சுன்னா அந்த LED வந்து க்ளோ ஆகும். ஓகே, ஸோ ஓகே, ஸோ இப்போ வந்து ப்ரோக்ராமை அப்லோட் பண்ணுறோம். சாரி, ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்ன அப்படின்னா நம்ம இன்னும் க்ளவுடை கான்ஃபிகர் பண்ணவே இல்லை. ஓகே, இருக்கட்டும். ஸோ க்ளவுடை வந்து நம்ம எப்படி கான்ஃபிகர் பண்ணுவோம், உங்களோட கான்சோலில் போயிட்டு கிரியேட் த நியூ ப்ராஜெக்ட். ஓகே, ப்ராஜெக்ட்டுக்கு இப்போ ஒரு நேம் கொடுக்கணும். ஸோ DHT11 டெமோ அப்படின்னு ப்ராஜெக்ட் நேம் கொடுக்குறேன். எப்பயுமே மீனிங்ஃபுல்லான நேம் கொடுங்க. என்ன சொல்லுது, ஹைஃபன் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லுது. ஓகே, ரைட்? ஸோ DHT11 டெமோ அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். கண்டினியூ. ஓகேவா, இப்போ அடுத்தது கேட்கும் உங்களோட கூகுள் அனாலிட்டிக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களான்னு கேட்கும். எனக்கு அனாலிட்டிக்ஸ் தேவையில்லை, ஸோ அதனால் அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு கிரியேட் ப்ராஜெக்ட். ஸோ இப்போ ப்ராஜெக்ட் கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். இந்த ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுற ஸ்டெப்ஸ் நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருந்தோம், ரைட்? இட் டேக் சம் டைம், ஏன்னா கரெக்டாக அந்த க்ளவுடில் போய் செட் ஆகி நிறைய வேலையெல்லாம் செய்யும் உள்ளார. ஓகே, கண்டினியூ. ஓகே, இப்போ என்னோட ப்ராஜெக்ட்டுக்குள்ளார நான் வந்துட்டேன். DHT11 டெமோ அப்படிங்கிற ப்ராஜெக்ட்டுக்குள்ளார நான் வந்துட்டேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணணும், என்னோட ரியல் டைம் டேட்டா பேஸை நான் வந்து கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம், சைடில் இருக்கிற இந்த டேட்டா பேஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா
உள்ள போகும். இதில் கிரியேட் டேட்டாபேஸ் அதில் கேட்கும் ப்ரொடக்ஷன் மோடா டெஸ்ட் மோடான்னு கேட்கும். நம்ம டெஸ்ட் மோடு தான், ஏன்னா நம்ம செக் பண்ணி தான் பார்த்துட்ருக்கோம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட். இப்போது உங்களோட இந்த டேட்டாபேஸ் வந்து எந்த கண்ட்ரியில் வைக்கணும்னு கேட்கும். ஸோ நம்மளுக்கு யூஎஸ்லேயே இருந்துட்டு போகுது. ஸோ யூஎஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ என்னோட இந்த டிஹெச்டி இந்த டெம்பரேச்சர் சென்சார் எங்கே போகும்? அமெரிக்காவில் இருக்கிற சர்வருக்கு போய் லாக் ஆகும். ஓகே, இது கொஞ்சம் டைம் ஆகும். பிகாஸ் ஆல்ரெடி அந்த சர்வரில் பார்த்தீங்கன்னா நிறைய லோடு இருக்கும். ரைட், அந்த லோடில் இதுவும் ஒரு எக்ஸ்ட்ரா லோடு அதாவது போகும். ஸோ அது கரெக்டாக அதை ஆப்டிமைஸ் பண்ணி பண்ணுறதுக்கு டேக் சம் டைம். செட்டிங் அப் செக்யூரிட்டி ரூல்ஸ். கூகுளில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுளோட ப்ரோட்டோகால்ஸை வந்து ஹேக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ரைட், மற்ற க்ளவுடை காட்டிலும் இதில் வந்து ஹேக் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் கூகுளில். ஓகே, இப்போ என்னோட டேட்டாபேஸ் வந்து கிரியேட் ஆயிருச்சு. ஸோ எனக்கு வந்து என்ன தேவைப்படுது அப்படின்னா, ரியல் டைம் க்ளவுட் தான் எனக்கு வேணும். ஓகே, ரியல் டைம் க்ளவுட்னா இப்போ என்ன டெம்பரேச்சருங்கிறத நான் அப்போவே பார்க்கணும். ஓகே, ஏன்னா நாங்கள் கொடுத்துருக்கிறது 2 செகண்ட்ஸ் டிலே அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ 2 செகண்ட்ஸ்குள்ளே எனக்கு அது வந்து லாக் ஆகிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதனால நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், என்னோட டேட்டாபேஸ் டைமை மாற்றிக்கிறேன், ரியல் டைம் டேட்டாபேஸ்னு சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ சேஞ்ச் பண்ணதையும் எனக்கு ரியல் டைம் டேட்டாபேஸோட அட்ரஸ் வந்து எனக்கு இப்போ கிடச்சிருச்சு. ஸோ அதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு நம்ம எப்பயுமே என்ன பண்ணணும், ஒரு நோட் பேட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ அந்த க்ரியேட் பண்ண நோட் பேடில் ஓகே அட்ரஸை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா நல்லுன்னு காட்டும். ஏன் அப்படின்னா இப்போ வரைக்கும் எந்த டேட்டாவும் அதுக்குள்ளார வரலை, அதனால் அது இப்போ நல்லுன்னு இருக்குது. அடுத்தது வந்து எனக்கு இதோட பாஸ்வேர்டு வேணும், இந்த டேட்டாபேஸ்க்குள்ளார போகிறதுக்கான பாஸ்வேர்டு. அந்த பாஸ்வேர்டு எங்கே இருக்குன்னா என்னோட ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ்க்கு போகணும். ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ், இந்த பக்கத்தில் இருக்கிற வீல் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு மெனு வரும், அதில் ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ். ஸோ ப்ராஜெக்ட் செட்டிங்ஸில் சர்வீஸ் அக்கௌண்ட்ஸ், அந்த சர்வீஸ் அக்கௌண்ட்ஸில் என்னோட டேட்டாபேஸ்க்கான கீ இருக்கும். இங்கே கீழே வரும் டேட்டாபேஸ் சீக்ரெட்ஸ் அப்படின்னு வரும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் டேட்டாபேஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான பாஸ்வேர்டு வந்துடும். ரைட், இதுதான் என் டேட்டாபேஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான பாஸ்வேர்ட். ஸோ அதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி அதே மாதிரி ஒரு நோட் பேடில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க டெம்பரவரியாக. இப்போ என்னோட டேட்டாபேஸ்க்கு போய்க்கிறேன். இந்த டெமோ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ரைட், இப்போ நான் இங்கே வந்து நான் சேஞ்ச் பண்ணணும், இந்த அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும். இப்போ புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்கிற இந்த டேட்டாபேஸ்க்கு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அட்ரஸ் மாற்றுறோம். அதே மாதிரி அந்த அட்ரஸ்க்கான பாஸ்வேர்டையும் சேஞ்ச் பண்ணுறோம். ஓகே, இப்போ வந்து உங்கள் போர்டில் அப்லோட் பண்ணுங்கள். என்ன இப்போ தான் புது டேட்டாபேஸ் கொடுத்துருக்கோம். நான் பழைய நேற்று ஒர்க் பண்ணும்போது செக் பண்ண டேட்டாபேஸ் கொடுத்துருந்தேன். ஓகே, ஸோ கம்பைல் ஆகுது, போர்டில் அப்லோட் ஆகுது. ஸோ ஒன்ஸ் அது கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களோட டேட்டாபேஸ் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இப்போ அது அப்லோட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஓகேவா, ஸோ ஒன்ஸ் அப்லோட் ஆனதையும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உங்களோட வேரியபிள் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிடும். ஸோ ஓகே, இப்போ ரீசெட் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட மானிட்டர், சீரியல் மானிட்டரில் போய் பார்க்குறேன் என்ன நடக்குது அப்படின்னு. ஓகே, எவ்ரி திங் இஸ் ரெடி. ஸோ கரண்ட் ஹியூமிடிட்டியும் டெம்பரேச்சரும் இப்போ எனக்கு காட்ட ஆரம்பிக்குது. ஓகே, ஸோ இப்போ என்னோட க்ளவுடை போய் நான் பார்க்குறேன். ஓகேவா, இப்போ க்ளவுடில் வந்து எனக்கு இந்த டேட்டாஸ் வந்து லாக் ஆக ஆரம்பிக்குது. இந்த மினிமைஸ் பண்ணிக்கலாமா? ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவை அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இந்த ஆரஞ்சு கலரில் வருது பார்த்தீங்களா, ஆரஞ்சு கலரில் வருதுன்னா டேட்டா அப்டேட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ 15% ஹியூமிடிட்டி இருக்குது, 30 டிகிரி செல்சியஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுது. ஆக்சுவலாக சென்சார் கொஞ்சம் தப்பாக தான் காட்டுது. ஓகே, ஸோ இப்போ சப்போஸ் இதோட டெம்பரேச்சர் இது நான் அதிகப்படுத்துறேன்னு வைங்களேன். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஜஸ்ட் காற்று மட்டும் ஊதுறேன், அப்போ அதோட ரீடிங்கில் வந்து சேஞ்சஸ் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹியூமிடிட்டி பார்த்தீங்கன்னா 55% போயிடுச்சுங்களா? கனெக்ட் ஆகுறாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 57% போயிடுச்சு. ஏன் அப்படின்னா இப்போ நான் காற்று ஊதுனதுனால, ஸோ நான் அந்த ஊதுற காற்றுல இருந்து அந்த ஈரப்பதம். ரைட், இப்போ நான் ஊதுனது நிறுத்தினது என்ன ஆகுது, அதோட ஹியூமிடிட்டி குறைய ஆரம்பிக்குது. ரைட், பார்த்தீங்கன்னா 57%.
ரைட். ஸோ இந்த 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 மாதிரியான வேரியேஷன்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ இது வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக கொடுக்குதா அப்படின்னா அக்யூரேட்டாக கொடுக்கல. பிகாஸ் இது வந்து 5% டீவியேஷனில் தான் இதோட டேட்டாஸ் வந்து கொடுத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அந்த டேட்டா பேஸ் பார்க்கும்போது. ரைட். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களோட டேட்டாஸ் வந்து லாக் ஆகிக்கிட்டே இருக்கும் உங்களோட சர்வரில். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா உங்களோட கரண்ட் டெம்பரேச்சர் உங்களோட க்ளவுடில் போய்கிட்டு இருக்கு. இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா பேஸ் உங்களோட யூஎஸ் சர்வரில் இருக்குது. ஓகேவா, அமெரிக்காவில் இருக்கிற சர்வரில் இருக்குது. ஸோ இங்கே வரதுக்கும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ 26%னா இங்கே 26, அடுத்து இங்கே 15%னா இங்கே 15%. ரைட். ஸோ அப்போ எவ்வளோ ஸ்பீடாக வந்து உங்களோட இன்டர்நெட் கம்யூனிகேட் ஆகுதுன்னு பாருங்கள். இங்கேருந்து ஒரு டேட்டா, ஓகேவா, ஈரோட்லேருந்து அனுப்புகிற ஒரு டேட்டா, ரைட், யூஎஸில் எவ்வளோ லைட்னிங் ஸ்பீடில் போய் ரீச் ஆகுது அப்படின்றத நம்ம இதுலேருந்து புரிஞ்சுக்க முடியும். ரைட். சப்போஸ் இப்போ நம்ம வந்து கரண்ட் வேல்யூ மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். ரைட்டா, ப்ரீவியஸ் வேல்யூ நம்மளால பார்க்க முடியல. ஏன் ப்ரீவியஸ் வேல்யூ பார்க்க முடியல அப்படின்னா நம்ம ப்ரோக்ராம்ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வாய்டு குரூப்ல ஒவ்வொரு தடவையும் அந்த இதை போய் செட் பண்றோம். வாய்டு செட் ஃப்ளோட் நம்ம ஒவ்வொரு தடவையும் செட் பண்றோம். அதனால என்ன ஆகுதுன்னா அந்த வேரியபிள் வந்து திரும்ப திரும்ப ரீசெட் ஆகிக்கிட்டே இருக்கு. ரைட். ஸோ இந்த ப்ராப்ளமை நம்ம ஓவர் கம் பண்றதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இது ரெண்டையும் காப்பி பண்ணி ரைட் வாய்டு செட்டப்குள்ளார கொண்டு போய் போடுறேன். என்னோட ப்ரீவியஸ் வேல்யூ நான் எப்படி பார்க்கறது அப்படின்னு சொல்லி காட்டுறேன். ரைட். இப்போ நம்ம வந்து ப்ரெசென்ட் வேல்யூ மட்டும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இங்கே வந்து இப்போ நான் வந்து ரெண்டையும் செட் ஃப்ளோட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். செட் ஃப்ளோட் அதோட இனிஷியல் வேல்யூ 0.00. ஓகேவா, டெம்பரேச்சரும் சரி 00.00ன்னு கொடுத்துக்கலாம். ஏன்னா 2 டிஜிட்டில் ஆன்சர் வரதுனால. ஓகே. ஸோ என்ன பண்ணுறேன், செட் ஃப்ளோட் 00 அப்படிங்கிற வேல்யூவில் 2 ஃப்ளோட் வேல்யூ நான் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ டேட்டாவை இங்கே புஷ் பண்ணுறேன். ஓகே, PUSH புஷ் ஃப்ளோட், அதே மாதிரி இங்கேயும் PUSH புஷ் ஃப்ளோட் ஹியூமிடிட்டி. ஓகேவா, இந்த ரெண்டு வேரியபிள் கிரியேட் பண்ணுறோம். என்னென்னு டெம்பரேச்சர் இன் செல்சியஸ், ஹியூமிடிட்டி அப்படின்னு சொல்லி 2 வேரியபிளை கிரியேட் பண்ணுறோம். அந்த வேரியபிளை 00.00 கொடுத்து இனிஷியேட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறோம்னா அதுக்கு அந்த வேரியபிளுக்கு டேட்டாவை புஷ் பண்ண ஆரம்பிக்கிறோம். ரைட். அப்போ என்ன ஆகும், அந்த வேரியபிளில் எக்ஸ்ட்ராவாக வந்து டேட்டாஸ் ஆட் ஆகிக்கிட்டே தான் போகும். ஓகே. இப்போ அதே மாதிரி இதையும் போர்டில் அப்லோட் பண்ணுறேன். கம்பைல் ஆகுது, கம்பைல் ஆகி அப்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இப்போ அப்லோட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறமா ரீசெட் ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஏற்படுற சேஞ்சஸ் தெரியும். இப்போ வரைக்கும் பார்த்தது கரண்ட் வேல்யூ மட்டும் பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது ப்ரீவியஸ் வேல்யூ நமக்கு இங்கே லோட் ஆகணும். ஓகே, கனெக்டிங் டு ECE கனெக்ட் ஆகிடுச்சு. ஐபி அட்ரஸ் வந்துருச்சு. இப்போ ஃபயர் பேஸோட கனெக்ட் ஆகிடுச்சு. ஹியூமிடிட்டி வேல்யூ வந்தாச்சு. ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஹியூமிடிட்டி செல்சியஸ் இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ளஸ் சைன் வந்துருச்சுங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா வேல்யூ வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ரைட். புது வேல்யூஸ் வர வர அது அப்படியே கூட ஆட் ஆகிக்கிட்டே வரும். ரைட். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து இப்போது இது ஆக்சுவலாக வந்து நம்ம டெமோவில் தான் வச்சுருக்கோம். ஸோ அதோட மெமரி ஸ்பேஸ் எல்லாமே கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் பே பண்ணி மெமரி ஸ்பேஸ்லாம் அதிகமாக வாங்கினீங்கன்னா இப்போ 1 இயருக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் போயிருக்கு, இப்போ நம்ம வந்து 2 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை இந்த டெம்பரேச்சர் ரீடிங் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ரைட். இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்ன டெம்பரேச்சர் இப்போ நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த மாதம் வந்து பார்க்கலாம் இந்த டேட்டில் என்ன எவ்வளோ டெம்பரேச்சர் எவ்வளோ ஹியூமிடிட்டி இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ரைட். ஸோ இப்போ இது என்ன ஆகுதுன்னா அந்த வேரியபிள் வந்து நமக்கு அப்டேட் ஆகிட்டே வருது. ரைட். பட் இதில் முன்னாடி சில வேல்யூஸ் எல்லாம் வருது பார்த்தீங்களா, ஆக்சுவலாக இந்த வேல்யூஸ் எல்லாம் வந்து நீங்கள் பே பண்ணி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இதை வந்து டைம் ஸ்டாம்போட லிங்க் பண்ணிக்கலாம். இந்த டைமில் இந்த டேட்டா வந்துச்சு, இந்த டைமில் இந்த டேட்டா வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்மளால வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ரைட். இது ஒரு ரூல்குள்ளார போகுது. ஓகே, அப்போ அந்த 2 சிஸ்டம்க்கு இருந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? ரைட். ஒரே வேரியபிளை திரும்ப திரும்ப நம்ம அப்டேட் பண்ணோம்னா வெறும் கரண்ட் வேல்யூ மட்டும்தான் நமக்கு இருக்கும். இல்லை நான் வந்து அந்த வேரியபிளை செட் பண்ணிவிட்டு அதுக்கு டேட்டா அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த வேல்யூ வந்து எனக்கு வந்து அப்டேட் ஆகிற வேல்யூஸ் எனக்கு உள்ளார வந்து வந்துகிட்டே இருக்கும். ரைட். ஸோ இதுதாங்க பார்க்குற டிஃப்ரென்ஸ். ரெண்டாவது நம்ம இப்போது சப்போஸ் சென்சார்லேருந்து டேட்டா வரலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ரைட். அதில் வந்து நம்ம ஒரு கொடுத்துருந்தோம், சென்சார்லேருந்து டேட்டா வாங்க முடியலன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், ஒரே ஒரு ஒயர் மட்டும் கழட்டுறேன். ஓகேவா, ப்ளஸ் ஒயர் மட்டும் நான் ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னா சாரி எல்லா ஒயருமே எனக்கு ரிமூவ் ஆகிடுச்சு. ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லைன் வருதுங்களா, ஃபெயில்டு டு ரீடு ஃப்ரம் DHT சென்சார் அப்படின்னு. ரைட். ஏன் இது வருது அப்படின்னா இப்போ உங்களோட சென்சார்லேருந்து டேட்டாவை ரீட் பண்ண முடியலை அப்படின்றதுனால அந்த லைன் வந்து பிரிண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஏன்னா நான் அங்கே சென்சாரை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ நான் திரும்ப சென்சாரை கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஆட்டோ ஸ்க்ரோல். ஓகே,
ஸோ அடுத்தது டேட்டா லைன், அடுத்தது வந்து பவர் லைன். ரைட், இப்போ நான் சென்சாரை திரும்ப கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ கனெக்ட் பண்ணதே எனக்கு திரும்ப டேட்டாஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். இங்கே வந்ததுலேருந்து எனக்கு திரும்ப வந்து லொக்கேட் ஆக இங்கே வந்து பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் க்ளவுட்லேயே வந்து எரர் கூட பிரிண்ட் பண்ணலாம். ரைட், க்ளவுடில் வந்து இந்த டைமில் வந்து உங்கள் சென்சார் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்றதெல்லாம் நம்ம பிரிண்ட் பண்ணலாம். அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இதில் பண்ண முடியும். ஸோ இது வரைக்கும் யாருக்காவது டவுட்ஸ் இருக்குதுங்களா? இப்படி ஒரு டேட்டா சென்ட் பண்ணுறோம், எப்படி ப்ரீவியஸ் டேட்டாஸை நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம். ரைட், ஸோ ஐ திங்க் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டில் போனீங்கன்னா இப்போ உங்களுக்கு இது காட்டணும். ஓகே, இது கொஞ்சம் டைம் கழிச்சு உங்களுக்கு இது வந்து அப்டேட் ஆகும். நீங்கள் என்ன டேட்டாஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது வந்து அப்டேட் ஆகும். இந்த மாதிரி டேட்டாஸ் உள்ளார வரதை வச்சு தான் உங்களால் அனாலிட்டிக்ஸை வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியும். ரைட், ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்துருந்தோம், அனாலிட்டிக்ஸ் கொஞ்சம் பே பண்ணிங்கன்னா நீங்கள் கூகுளோட அனாலிட்டிக்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த டேட்டாஸ் வச்சு நீங்கள் அனாலிட்டிக்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இது வந்து அப்டேட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். நீங்கள் எவ்வளோ நேரத்துக்கு அது பவர் ஆனில் இருக்கோ அவ்வளோ நேரத்துக்கு இது வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ எனி அதர் டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கேட்கலாம். யாருக்குமே டவுட் இல்லைங்களா? ஸோ புரிஞ்சுதுங்களா? இல்லை யாரோ ஆன் பண்ணுறீங்க? சரி, சொல்லுங்கப்பா. இப்ப நம்ம போன்லாம் வருது இல்லைங்க சார், இந்த வெதர் 32 டிகிரி நேத்துக்கு விட இன்னைக்கு கொஞ்சம் வார்மரா இருக்கு, இல்ல வந்து ஹியூமிடிட்டி இருக்கு அப்படிங்கிற நம்ம இதுல இது இது வந்து ஸ்ட்ரைட் லிங்க் டு நம்ம இப்ப கூகுள் அக்கௌண்ட்ல வச்சிருக்கனால இதுவும் வருது இல்ல சார். இது வந்து எப்படி சார் வேலை செய்யும்? இல்லை, இப்போ வந்து நான் வந்து ஒரு சென்சாரோட டேட்டா அனுப்புகிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் எந்த சென்சாரோட டேட்டா வேணாலும் அனுப்பலாம். ரைட், அதே மாதிரி கூகுள் கிளவுட் இதெல்லாம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் ஆன் அந்த ஏரியாவோட ஒரு டெம்பரேச்சர் இல்லை அந்த ஏரியாவில் இருக்கிற கிளைமேட்டை வச்சு அது எடுக்கும். ரைட், இப்போ நீங்கள் உருவாக்குற ஒரு சென்சார் வைக்கிறீங்க, அதுக்கு இந்த மாதிரி வந்து நேற்றை விட இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படின்லாம் காட்டணும்னா யூனிட் அனாலிட்டிக்ஸ். ரைட், அந்த கூகுள் அனாலிட்டிக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருந்தது பார்த்தீங்களா? அந்த அனாலிட்டிக்ஸ் வழியாக போனீங்கன்னா நீங்களும் அதே மாதிரி ஒரு 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 டூலை வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ நேற்று வெதருக்கும் இன்னைக்கு வெதருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றது. பட் அந்த வெதர் டீட்டெயில்ஸ் உங்கள் சென்சாரை டிபெண்ட் பண்ணி தான் கொடுக்கும். நீங்கள் அந்த மாதிரி கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா. ஸோ இப்போ கூகுள் பண்ணுறது எப்படி பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கூகுள் பண்ணுறது நம்ம ஊருக்கு அது அக்யூரேட்டாக இருக்காது. ஓகே, யூஎஸ்ஏக்கு அது கரெக்டாக இருக்கும், அமெரிக்காவுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் அந்த வளர்ந்த நாடுகள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம கண்ட்ரியில் வந்து அந்த கூகுளோட அந்த வெதர் ப்ரொடிக்ஷன், நாட் ஓன்லி கூகுள் வெதர் ப்ரொடிக்ஷன், எந்த வெதர் ப்ரொடிக்ஷனாக இருந்தாலும் அந்த அளவுக்கு அக்யூரசி இருக்காது. ஓகே, ஸோ நம்ம ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அரௌண்டு 30 to 40 கிலோமீட்டர்ஸ் அந்த ரேஞ்சில் தான் நம்மளோட அக்யூரஸியே இருக்கும் வெதர் ப்ரொடிக்ஷன் இந்தியாவில். அமெரிக்காலலாம் பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டரில் உங்களால் வெதர் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஓகேவா, டிஸ்டன்ஸ், கவரேஜ் டிஸ்டன்ஸ். ஓகே, இப்போ இந்த 2 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ளார மழை வருமா வராதா அப்படிங்கிற அளவுக்கு அவங்களால ப்ரிடிக்ட் பண்ண முடியும். பட் நம்ம கிட்ட இருக்கிற டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 30 to 40 கிலோமீட்டர்ஸ் எடுத்துக்கும். ஓகே, 30 கிலோமீட்டர் சுற்றளவில் மழை வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளால சொல்கிற அளவுக்கு டெக்னாலஜி இருக்கிறதுனால உங்கள் கூகுளில் வர அந்த வெதர் ப்ரிடிக்ஷனும் அந்த மாதிரி தான் வரும். இல்லை நான் வந்து என் வீட்டுக்குள்ளே இருக்கிறத இல்லை என் இடத்துல இருக்கிறத மட்டும் நான் தனியாக ஒன்று செஞ்சு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் அந்த கூகுளுக்கு பே பண்ணி அந்த அனாலிட்டிக்ஸ் டூலையும் வாங்கி நீங்கள் இப்போ லோட் பண்ணுற டேட்டா இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேட்டா வச்சு உங்கள் அனாலிட்டிக்ஸ் வந்து நீங்கள் எழுதணும். பைத்தான் லாங்குவேஜ்லலாம் நம்ம எழுதலாம். அந்த மிஷின் லேர்னிங் அந்த மாதிரி அனாலிட்டிக்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம நாளைக்கு கிளாஸில் பார்ப்போம் டேட்டா அனாலிட்டிக்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றத, நாளைக்கு செஷனில் பார்ப்போம். அந்த அனாலிட்டிக்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களால் வெதரை வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியும். வேறு ஏதாவது டவுட் இருக்குங்களா? தேங்க்யூப்பா. எனி அதர் டவுட்ஸ்? சார் இந்த ப்ரோக்ராம் அப்படியே குரூப்ல சென்ட் பண்ணி விடுங்க சார். கண்டிப்பாப்பா, கண்டிப்பா. நான் இந்த ஃபுல்லாக இந்த நாளைக்கு செஷனும் முடிஞ்சது நான் எல்லாமே கூகுள் டிரைவில் உங்களுக்கு போட்டு எல்லாமே ஃபுல்லாக ஷேர் பண்ணி விட்றேன். ஸோ இன்றைக்கி நான் இந்த ப்ரோக்ராமையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இல்லை? ஏன் இந்த மாதிரி செய்கிறோம், என்ன பண்ணுறோம்? வேறு யாருக்குமே டவுட் இல்லையா? ஓகே சார். சார் இப்போ சொல்லுங்க. ஹலோ சார், இந்த சென்சாருக்கு மட்டும் தான் இந்த லைப்ரரிலாம் இன்ஸ்டால் பண்ணுமாங்க சார்? இல்லை, ஒவ்வொரு சென்சாருக்கும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதில் பார்த்தோம், இந்த அடாப்ரூட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்,
இந்த அடாஃப்ரூட் லிங்க் நம்ம ஓப்பன் பண்ணி காட்டினோம் பார்த்தீங்களா, அதில் நிறையா இது கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம வேற அல்ட்ராசோனிக் சென்சார் அதெல்லாம் யூஸ் பண்ணோம்னா அதுக்கும் இதே மாதிரி இல்லை, லைப்ரரி ஃபைல் அல்ட்ராசோனிக் சென்சாருக்கு லைப்ரரி தேவையில்லை. ஏன்னா அல்ட்ராசோனிக் சென்சார் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைமை பேஸ் பண்ணி வேலை செய்யும். நான் உங்களுக்கு அல்ட்ராசோனிக் சென்சாரோட ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஐ திங்க் இதுதான் அல்ட்ராசோனிக் சென்சாரோட ப்ரோக்ராம் நினைக்கிறேன். இது இல்லை. ஓகே, நான் உங்களுக்கு அல்ட்ராசோனிக் ப்ரோக்ராம் நான் உங்களுக்கு எடுத்து அனுப்புகிறேன். ரைட், நான் ஆல்ரெடி ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்தேன், பட் அது எங்கே வச்சுருக்கிறேன் அப்படின்னு தெரியல. டே 3 டே 4 நான் தானே காட்டினேன். ஓகே, டெமோ டே 4 ப்ரோக்ராம். ஓகே, ஸோ அந்த ப்ரோக்ராம் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன்ப்பா. அல்ட்ராசோனிக் ப்ரோக்ராம் அன்றைக்கி ரெடி பண்ணேன், எங்கே வச்சுருக்கிறேன்னு எனக்கு சரியாக தெரியல. ஸோ அது பார்த்தீங்கன்னா நீங்கள் டைம் டிஃப்ரென்ஸை தான் கேல்குலேட் பண்ணுவீங்க. ரைட், இந்த அல்ட்ராசோனிக் சென்சாரில் நம்ம எப்படி ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த எக்கோ அப்படிங்கிற பின்னில் வந்து நீங்கள் 1ன்னு கொடுத்துருவீங்க. 1ன்னு கொடுத்ததையுமே என்ன பண்ணுவீங்கன்னா டைமை கால்குலேட் பண்ண ஆரம்பிப்பீங்க. எப்போ வரைக்கும்? அந்த ட்ரிகரில் சிக்னல் வர வரைக்கும். ரைட், ஒன்ஸ் ட்ரிகர்லேருந்து சிக்னல் வந்துருச்சு ட்ரிகர் கொடுத்துட்டு எக்கோவில் சிக்னல் வந்துருச்சு அப்படின்னா டைமர் ஆஃப் பண்ணிடுவீங்க. ரைட், அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த டைம் வேல்யூ கிடச்சிரும். ஓகேவா, எவ்வளோ டைம் எடுத்துச்சு அந்த அல்ட்ராசோனிக் சிக்னல் போய் ஆப்ஜெக்டில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வரதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குச்சு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். அந்த டைம் வேல்யூ வச்சு ஃபார்முலா, அந்த அல்ட்ராசோனிக் சென்சாரோட டேட்டா ஷீட்டில் ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா அந்த டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணிடலாம். ரைட், அதுக்கு வந்து நீங்கள் அல்ட்ராசோனிக் லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நான் வந்து என்னால் இந்த மாதிரி கால்குலேஷன் ஃபார்முலாவில் என்னால் போட முடியாது அப்படின்னா அல்ட்ராசோனிக்குமே லைப்ரரி இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கனாலே கிடைக்கும். ஸோ ஜஸ்ட்டு போயிட்டு இந்த சென்சாரோட நேம் பார்த்தீங்கன்னா HC04 ARDUINO லைப்ரரி அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு யாராச்சும் ஒருத்தர் லைப்ரரி எழுதி வச்சுருப்பாங்க. லைப்ரரி வச்சுருக்குறாங்க பாருங்கள். ரைட், அந்த மாதிரி நீங்கள் டேரெக்டாக லைப்ரரி எடுத்து போட்டு இதே மாதிரி இருந்த 2 பின்ல இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கால் பண்ணாலும் அது அப்படியே வேலை செய்யும். பார்த்தீங்கன்னா இந்த 2 லைப்ரரி தான். ஸோ அதோட கிட்டப் பேஜ். இந்த கிட்டப் பேஜில் போனீங்கன்னா அதில் அது பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது அந்த சென்சார், அந்த ட்ரிகர் பின்னு, எக்கோ பின்னு, எப்படி நீங்கள் இனிஷியலைஸ் பண்ணணும் அல்ட்ராசோனிக் டிஸ்டன்ஸ் சென்சார். ஸோ ட்ரிகர் பின் எது, எக்கோ பின் எது. ஓகேவா, அந்த 4ன்னு கொடுத்தோம் பார்த்தீங்களா நம்ம இங்கே DHT பின்னுக்கு, அந்த மாதிரி 2 பின்னோட வேல்யூ எதுன்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா போதும். அதே மாதிரி என்ன பண்ணணும், இன்க்ளூடில் வந்து HCSR04.hங்கிறத ஒன்று ஆட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே பாருங்க சாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அதில் போட்டுட்டு நீங்கள் என்ன கொடுக்கலாம், டிஸ்டன்ஸ் சென்சார் டாட் மெஷர் டிஸ்டன்ஸ் இன் சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சென்டிமீட்டரில் மெஷர் பண்ணி உங்களுக்கு ஆன்சரை கொடுத்துரும். இந்த மாதிரியும் பண்ணலாம், இல்லை ஃபார்முலா வச்சும் பண்ணலாம். அது நம்மளோட கன்வீனியன்ட். என்ன கேட்டால் பெட்டர் ஃபார்முலா வச்சு பண்ணுறது பெட்டர். ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஐ திங்க் வேறு யாருக்கும் டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, I think today's session we had the most least number of participants, I guess. We Yes, have ma'am. approximately only 10 participants. I don't know what happened. Maybe there was we have to check in the group today, Mr. Raghuvaran. Okay, ma'am. Okay, and that apart, thank you all for all the participants for having joined with us in this session. And we have one more day. I think we are completing Arduino today, right? And tomorrow's Yes, ma'am. session is on R, right? Yes, ma'am. Data analytics. Yes, ma'am. So it's data analytics actually tomorrow's session, and it is quite an interesting session by another resource person actually. And we are winding up Arduino today. And if you have any question on any of the sessions held earlier in this Arduino, you can ask with Mr. Raghuvaran. And if you don't find any question now and you get it at a later point of time, please feel free to post the question in the group. And I think we can keep the group alive for some more time until there Yes, are ma'am. no more questions, Mr. Raghuvaran. Okay, ma'am. Let us have the group for some time.
So when we don't get any more questions from the participants, and then we can remove the group. Till then we'll have the group. Okay. Thank you, participants. Thank you all. Thank you, Mr. Raghuvaran. Thank you. Thank you, ma'am. Thank you to all. The session is ending.